கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கனமான ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டு இன்றைய வேத பாட்டத்தை நாம் தியானிப்போம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இப்ப என்ன ஆயிடுச்சு? புது வருஷத்துல 2 மாசம் என்ன ஆயிடுச்சுங்க, முடிஞ்சிடுச்சேன்னு பாக்குறோம். ஆனா புது வருஷம் வந்துடுச்சுனால எல்லாருக்கும் என்ன ஆகுங்க? எல்லாருக்குமே சந்தோஷம். இந்த உலகத்து ஜனங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நமக்கு சந்தோஷமா? வசனம் படிக்கலாம். 90வது சங்கீதம் 12வது வசனம். 90வது சங்கீதம் தமிழ்ல கூட படிக்கலாம். 90:12. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படிக்கு எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும். பாருங்க, நாட்கள்னாக்கா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தினங்கள் என்ன இருக்குதுங்க? ஒரு வருஷம் போயிடுச்சுன்னா அது கம்மி ஆயிடுச்சு. அதுக்குள்ள நாங்க என்ன பண்ண முடியலங்க? இன்னும் கிறிஸ்து போல இன்னும் மாற முடியல. நமக்கு என்ன இல்லைங்க, புது வருஷம் வந்துச்சுன்னா பயம் ஆகும். ஐயோ, தேவனுடைய ராஜ்யம் பக்கத்துல இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் கிறிஸ்து போல மாறல. சோ அதனுடைய ஞானம், இந்த தினங்கள் போயிட்டு இருக்குன்ற ஒரு ஞானம் உங்களுக்கு என்ன ஆகும்? நமக்கு போதிங்க அப்படின்னு நான் என்ன சொல்றேங்க, தாவீது ராஜா சொல்றது பாக்குறோம். அப்படி இருக்கும் போது நம்ம சத்தியவேதத்துல அநேக விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கத்துக்கொள்ளணும்னா நம்ம வாழ்க்கையில என்ன ஆகாதுங்க? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆயுசு என்ன ஆகாதுங்க? பத்தாது. ஆனாலும் என்ன சொல்றாங்க? தேவனுடைய வாக்கியங்களை நீங்க என்ன பண்ணணும்? கேட்கணுமா? கேட்டாதான் தேவன் என்ன பண்ணுவாங்களா? நம்முடைய பிரார்த்தனை என்ன பண்ணுவாங்களா? கேட்பாங்க. வசனமே இருக்கு இல்லையா? நீதிமொழிகள்ல நாங்க பார்க்கிறோம். இப்படி இருக்கும் போது நம்ம சகோதரங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, பிரதர் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வசனம் முடிங்க, 1/2 மணி நேரம் டைம், 3/4 மணி நேரம் டைம் வந்து நம்ம சொல்றோம். ஆனா தினங்க என்ன ஆயிட்டு இருக்குங்க? போயிட்டு இருக்கு. நமக்கு தேவையானது தேவனுடைய கிறிஸ்துவனுடைய எல்லா காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிறிஸ்துவ நடக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நம்ம படிச்சா என்ன ஆகாதுங்க? பத்தாதுங்க. ஏன்னா பாருங்க, இயேசு சுவாமி அவருடைய காலத்துல பேசும்போது எவ்வளவு நாள் அங்க இருந்து ஜனங்க கேட்டாங்க? 3 நாள் உட்காந்து கேட்டாங்க. சாப்பாடு தண்ணி கிண்ணி எதுவும் இல்லாம என்ன பண்ணாங்களா? 3 நாள் கேட்டாங்க. இன்றைக்கு நமக்கு தேவன் என்ன பண்ணிருக்காங்க? எல்லா சௌகரியத்தையும் கொடுத்து நீங்க வெறும் என்ன பண்ணுங்க? வசனத்தை கேட்டு அதன்படி நீங்க என்ன பண்ணுங்க? நடந்த போதும். கேட்கறதுக்கு டைம் வேணும் இல்ல? ஆனா என்ன பண்ணுவாங்க? டைம் ஆயிடுச்சு, 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம். ஆனா கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு கொடுத்த சமயம் அதிகமா நம்ம என்ன பண்ணோம்? தேவனுக்கென்று என்ன பண்ணோம்? நம்ம செலவு பண்ணோம். இப்படி இருக்க இந்த பாடம் ஏன் இது நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன, கொஞ்சம் இந்த பாடம் வந்து ஒரு 10 நிமிஷம் அதிகமா, அதனால உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டேன். அதனால கொஞ்சம் மனசு அலுப்பு இடிக்காம நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப எனக்கு சுவாரஸ்யமா இருக்கும் இந்த பாடம். ஏன்னா இந்த ஒரு அத்தியாயத்தினுடைய பாடம் ரொம்ப பழசுல சகோதரங்க கோயம்புத்தூர்ல பேசுனாங்க. ஆனா இன்றைக்கு தேவன் வெளிப்படுத்தின மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணலைங்க, அன்னைக்கு படல. ஆனா அந்தந்த காலத்துக்கு என்னென்ன கொடுக்கணுமோ தேவன் அந்த சமயத்துல என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்துட்டாங்க. ஆனா இன்றைக்கு பார்க்கும் பொழுது கடைசியில வர 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 என்னாச்சு? வார்த்தைகளுடைய ஒரு வளர்ச்சி அதிகமா இருக்கிறதுனால அநேக விஷயங்கள் என்ன பண்ணலாம்? நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட அந்த வேத வசனங்களை பார்க்கும் பொழுது அந்த ஒரு பாடத்தை நம்ம என்ன பண்ணியிருப்போம்? எல்லாருமே கேட்டிருப்போம். ஒரு நிறைய வாட்டி என்ன பண்ணியிருப்போம்? அந்த வசனங்களையே கேட்டிருப்போம். என்னதான் கேட்டிருப்போம் அதுல? தேவன், அதாவது கர்த்தராகிய இயேசு என்ன பண்ணாங்க?
ஒரு அற்புதத்தை செஞ்சாங்க. தண்ணிய என்ன பண்ணிட்டாங்களா, திராட்சரசமா மாறிட்டாங்க. இது பொதுவா சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அது ஒரு பெருமைப்படுத்திக்குவாங்க. ஆனா தேவன் இதுல எந்த அளவுக்கு சத்தியத்தை வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உள்ள இப்ப அந்த வசனங்கள் உள்ள போய் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாயிரும். அதுக்காக நாங்க என்ன பண்ணல, இந்த வசனங்களை நம்ம கொஞ்சம் நிதானமா தியானிக்கலாம். ஏன்னா சில வசனங்களை நான் ஸ்பீடா போயிட்டு உங்களுக்கு புரியாது. அதனால கொஞ்சம் நிதானமா உங்களுக்கு என்ன பண்றேன், நானு அது சொல்லிட்டு போறேன். இந்த படித்த இந்த வசனங்களை நம்ம என்ன பண்ண, ஒவ்வொரு வசனமா நான் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், அது தியானிச்சு முன்ன போயிட்டாக்க உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடும். ஏன்னா மறுபடியும் இந்த பாடத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இயேசு ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க. அங்க என்ன ஆச்சு, திராட்சரசம் இல்லாம இருந்தது. அங்க இயேசு என்ன பண்ணாங்க, தண்ணீர் அப்ப சொல்லிட்டு அங்க அது தண்ணி என்னவா மாறிடுச்சு, திராட்சரசமா மாறிடுச்சு. இந்த ஒரு யோகான் எழுதிய இந்த சுவிசேஷ புஸ்தகத்துல இந்த பகுதியை தங்கமான பகுதி அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் பாஸ்டர் ரசல் எழுதியிருக்கிறாங்க. இது எந்த மாதிரியான இங்கிலீஷ்ல பார்க்கும்போது கோல்டன் டெக்ஸ்ட்ன்றாங்க, தங்கமான பகுதியா இந்த ஒரு அத்தியாயம். இது எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும்னாக்கா அநேக விஷயங்கள் இருக்கு இதுல. அப்படி இருக்கும்போது பாஸ்டர் ரசல் அதெல்லாம் அன்னைக்கே தியானிச்சு என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரு தங்கமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ரீபிரிண்ட் புக்ல 1695 என்ன பண்றாங்க, எழுதுறது நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது இயேசு கிறிஸ்து செஞ்ச ஒரு அற்புத காரியம். அப்புறம் 11வது வசனத்துல என்ன சொல்றாங்க, இது முதலாம் அற்புதம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. புரியுதா, இது முதலாம் அற்புதம் அப்படின்னு. ஆனா புஸ்தகத்துல நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சாங்க அப்படின்னு பாக்குறோம், எழுதியிருக்கிறாங்கன்னு பாக்குறோம். அநேக விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, காரியங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லாவற்றையும் நம்ம புஸ்தகத்துல எழுதிட்டு போன என்ன ஆகாதுங்க, இந்த உலகத்துல வைக்கிறதுக்கு புக் வைக்கிறதுக்கு என்ன இருக்காது, இடம் இருக்காதுன்ட்டு. அதனால ஒரு 37 இருந்து 40 ஒரு அற்புதங்களை என்ன பண்ணியிருக்காங்க இதுல எழுதியிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு அத்தியாயம், அதாவது இந்த ஒரு மிரக்கலை எத்தனாவது மிரக்கல்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் மிரக்கல் அப்படின்றாங்க. அடுத்தது இன்னொரு மிரக்கல் இருக்கு, அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். 2 மிரக்கல் மட்டும்தான் குறிப்பிடுறாங்க சத்தியவேதத்துல. இது முதலாம் அற்புதம், இது 2வது அற்புதம் அப்படின்னு. ஏன்னா இந்த முதலாம் அற்புதம் என்றது எங்க பார்க்கிறோம், இதே அத்தியாயத்துல 2வது அதிகாரம் 11வது இடத்துல பார்த்துட்டோம் இல்லையா. அதே மாதிரி 2வது அற்புதம் அப்படின்னு சொல்லி எங்க சொல்றாங்கன்னாக்கா, யோவான் 4வது அதிகாரம் 54வது வசனத்துல இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். இது 2 மிராக்கிள்ஸ், அதாவது அற்புத காரியங்கள் மட்டும்தான் சத்தியவேதத்துல 1, 2 அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க முக்கியமா. ஏன்னா இந்த அற்புத காரியத்துல அநேக விஷயங்கள் என்ன இருக்குதுங்க, தேவன் வச்சிருக்கிறாங்க. அது நாங்க இப்போ ஏன் வாசிக்கணும், அது தியானிக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுல இருக்கிற எல்லா சத்தியங்களும் கடைசி காலத்துல நடக்க போகிற அநேக விஷயங்களை இதுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஒரு அற்புதத்துல. அதாவது கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே நடக்க போகிற அநேக விஷயங்கள் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஒரு அற்புத காரியத்துல தேவனை வச்சிருக்காங்க. இது நம்ம புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டாக்க என்ன ஆகும், நம்ம இன்னும் அதிகமா தேவனையும் கிறிஸ்துவை என்ன பண்ணலாம், அதிகமா நம்ம நம்பிக்கையோட நேசிக்கலாம். ஓகே, இப்போ இயேசு செஞ்ச முதலாம் அற்புதம் இந்த ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு முதல் அற்புதம் செய்யலையா, செஞ்சிருக்காங்க. ஆனா குறிப்பிட்ட என்ன பண்றாங்க, இந்த ஒரு அத்தியாயம் தான் முதலாம் அற்புதம். ஏன்னாக்கா நமக்கு தெரியும், முதல் அற்புதம் ஒன்று செஞ்சாங்க. எப்போ செஞ்சாங்கன்னாக்கா, சுவாமி பேதுருகிட்ட அந்த சீஷோர்ல போய் நின்றுக்கிட்டு பிரசங்கம் பண்ணும் போது என்ன ஆகுங்க, அப்போ
பேதுரு இவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்கல? மீன் கிடைக்கல. அப்போ சுவாமி என்ன சொன்ன, நீ போய் என்ன பண்ணு, வலையை வீசு, உனக்கு என்ன ஆகும்? உனக்கு மீன் கிடைக்கும் அப்படின்னாங்க. அங்கே போய் வீசும் போது என்னாச்சு? அவங்க வலையே கிழிஞ்சு போகிற அளவுக்கு என்ன ஆச்சுங்க? மீன் கடிச்சது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி இருக்க அற்புதம் செய்வதற்கு காலம் இல்லை. சாரி, ஏன்னா இந்த மிராக்கிள் செய்வதற்கு என்ன இல்லைங்க? காலம் தேவையில்லை. அது தேவன் எப்போ நினைக்கிறாங்களோ கிறிஸ்தவ என்ன பண்ணலாங்க? அற்புதத்தை செய்யலாம். ஆனா இது இந்த சமயத்துல தான் செய்யணும் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க? தேவன் ஒரு சமயத்தை குறிச்சிருக்காங்க. கரெக்ட் இல்லையா? கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு சமயம் வச்சிருந்தாங்க. அப்புறம் கிறிஸ்து மரிப்பதற்கும் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு ஒரு காலத்தை வச்சிருந்தாங்க பார்க்குறோம். இப்படி இருக்க இந்த ஒரு பாடத்துல இருக்கிற முக்கியமான எல்லா விஷயங்களும் நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம ஒரு தேவனுடைய பிள்ளையாகிய நமக்கு மிகவும் முக்கியமானது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நேரா பாடத்துக்கு போயிடலாம். 2ஆம் அதிகாரம், யோவான் 1வது வசனம். 3ஆம் நாளிலே ம். கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. போதுமா? இங்க என்ன வசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? 3ஆம் நாளிலே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த 3ஆம் நாளிலே அப்படி சொல்லும் போது 3ஆம் நாள் எது? பொதுவா படிச்சுட்டு போயிடுறோம் இல்லையா? 3ஆம் நாள் அப்படின்றது என்ன நாளை குறிக்குது? இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். யோவான் இந்த வசனத்தை எழுதும் பொழுது இந்த 3ஆம் நாள் என்பதை எப்படி எழுதுனாங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு வசனத்தை நம்ம 2 கண்ணோட்டத்துல என்ன பண்ணலாம்? நாம பார்க்கலாம். 2 கண்ணோட்டத்துல இந்த 3ஆம் நாள் எது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்? நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். முதலாம் கண்ணோட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, யோவான் 3ஆம் நாளிலே அப்படின்னு எழுதும் பொழுது 1ஆம் நாள் எது அப்படின்னு நீங்க கணக்கெடுக்கணும் இல்லையா? அதுக்கு எங்கதான் நம்ம போய் பார்க்கணும்னாக்கா, யோவான் 1வது அதிகாரத்துல போய் நாம பார்க்கணும். இப்ப பாருங்க, அது பார்க்கும் பொழுது பாருங்க, முதல் நாள் எது குறிக்கிறாங்க, அவங்க எப்படி நினைச்சுக்கிட்டு யோவான் எழுதுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, யோவான் 1வது அதிகாரம் 19வது வசனம். அதுக்கு தான் நான் என்ன பண்ணிட்டேன், எருசலேமில் ஒரு நிமிஷம் இங்க ஒரு சார்ட் போட்டுருக்க பாருங்க. இதுல உங்களுக்கு கிளியரா தெரியும். முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள். புரியுதா? அது வசனத்துல இருக்கு. நீங்க எழுதிக்கிட்டு படிச்சாலும் சரி, இல்ல இமிடியேட் படிச்சுட்டு முன்னால போறீங்கன்னாலும் சரி, படிச்சிடல, நான் அது கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். யோவான் 1வது அதிகாரம் 19வது வசனம். எருசலேமில் இருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்திற்கு அனுப்பி, நீ யார் என்று கேட்ட பொழுது. பாருங்க, இது முதல் நாள் யோவான் எழுதும் போது, இது 2வது அதிகாரம் எழுதுவதற்கு முன்னால முதல் அதிகாரத்துல என்ன எழுதுறாங்கன்னாக்கா, யெகூத ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, ஆசாரியரையும் லேவியரும் என்ன பண்றாங்க, யோவான், அதாவது ஸ்நானிகனான யோவான், இவர்கிட்ட அனுப்புறாங்க. அவர் யாரு அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க, போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு எழுதுறாங்க. சோ இது நடக்கிற ஒரு சம்பவம் எதுன்னா, முதல் நாள்ல இது நடக்கும். ஓகே, அடுத்த வசனம் எப்படிதான் ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனம். மறுநாளிலே பாருங்க, யோவான் முதல் என்ன பண்ணுங்க, முதல் நாள்ல இப்படி அனுப்பிச்சாங்க. அடுத்த வசனம் எழுதும் போது மறுநாளிலே அப்படின்றாங்க. அப்போ முதல் நாள் ஒண்ணு ஆயிடுச்சு, இப்போ மறுநாளிலே போது இது என்னங்க, இது 2வது நாள். படிச்சிடலாமா? மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. பாருங்க, இது 2வது நாள்ல நடக்கிற ஒரு சம்பவம். அடுத்த ஒரு வசனம் எழுதும் பொழுது எப்படிதான் எழுதுறாங்க யோவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் 1வது அதிகாரம் 35வது வசனம். பாருங்க, 2வது நாள் முடிந்த பிறகு அடுத்த நாள் எப்படி எழுதுறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, படிக்கலாமா? மறுநாளிலே. திருப்பி பாருங்க, மறுநாளிலே அப்படின்னு எழுதுறாங்க. அப்ப என்ன ஆச்சு, இது 3வது நாளுக்கு வந்துருச்சு. படிக்கலாம். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீசரில் 2 பேரும் நிற்கும் பொழுது. பாருங்க, என்ன ஆயிடுச்சு, சுவாமி ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு மறுநாள் என்ன பண்றாங்க, திருப்பி அந்த வழியா வரும் பொழுது ஞானிக்கனாசு யோவான் என்ன பண்றாங்க, இயேசுவை பார்த்து இது மாதிரி இயேசு போயிட்டு இருக்காங்க சொல்லும் பொழுது 2 சீஷர்கள் அங்க நின்று இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க,
இயேசுவை பின்பற்றி போயிடுறாங்க. பின்பற்றி போகும்போது இயேசு அவங்கள கேட்குறாங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. அவங்க கேட்குறாங்க, சுவாமி நீங்க தங்கி இருக்கிறது எங்க அப்படின்னு கேட்கும்போது, வந்து பாருங்க என் கூட அப்படின்னு சொல்றாங்க. 37வது வசனம், அதுலயே 37. அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷர்களும் கேட்டு ம். இயேசுவுக்கு பின் சென்றார்கள். பாருங்க, இயேசுக்கு பின்னால போயிட்டாங்க. போயிட்டு அவங்க இருக்கிற இடத்த பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுமா, சாயங்காலம் ஆயிடும். சாயங்காலம் ஆகும்போது அது சுமார் ஒரு 4 மணி நேரம் ஆயிடுது. அதாவது 4 மணி அப்படின்னு கணக்கு. இது வசனத்துல நாம் படிக்கும் பொழுது யோவான் 1வது அதிகாரம் 39வது வசனம். அவர் வந்து பாருங்கள் என்றார். ஆ, அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு ம், அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். ம். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேலையாய் இருந்தது. 10ஆம் மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு. அதாவது யெகூத ஜனங்கள் படி 10ஆம் மணி நேரம் அப்படின்னா சாயங்காலம் 4 மணி ஆயிடுச்சு. ஸோ 4 மணி ஆயிடுச்சுன்னா இருட்டு கட்டிட கொஞ்ச நேரம் போனா, ஸோ அவங்க வந்து வெளியே போக முடியாது. அப்பெல்லாம் என்ன இல்லைங்க, வெஹிக்கல்ஸ் இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, இயேசு இருக்கிற இடத்துல தங்கிட்டாங்க. அடுத்தது வசனம் எப்படி, அதாவது எத்தனாவது நாள் இது, 3வது நாள்ல தங்கிட்டாங்க. இப்போ 4வது நாள் எப்படி ஆரம்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, யோவான் 1வது அதிகாரம் 43வது வசனத்துல மறுநாளிலே பாருங்க. இயேசு- மறுபடியும் இந்த 3 நாள் கழிச்சது, மறுபடியும் என்ன பண்றாங்க, மறுநாளிலே அப்படின்றாங்க. படிக்கலாம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாய் இருந்து ம். பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பாருங்க, இந்த 3வது நாள் அடுத்தது 4வது நாள்ல இயேசு என்ன சொல்றாங்க, கலிலேயாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, டிசைட் பண்றாங்க. ஏன் கலிலேயாவுக்கு போகலாம்னு டிசைட் பண்றாங்க, கல்யாணம் ஒண்ணு இருக்குது. அந்த கல்யாணத்துக்கு கிறிஸ்துவ என்ன பண்ணிருப்பாங்க, அழைச்சிருந்தாங்க. ஸோ இயேசு என்ன பண்றாங்க, கலிலேயாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4வது நாள் போகும்போது அவங்க என்ன பண்றாங்க, அங்க பிலிப்பை, நத்தானியேல் இவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, சந்திப்பாங்க. அவங்களையும் சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க போறது நாம் பார்க்கிறோம். இந்த 4 நாள் முடிச்சு 1வது அதிகாரத்துல 2வது அதிகாரத்துல அவங்க ஆரம்பிக்கும் போது வசனம் எப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க, 3வது நாள் அப்படின்ற பாரு, 4 நாள் கழிச்சு இருக்குது, 3வது நாள் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ 3வது நாள் எது குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, 4க்கு அடுத்தது எவ்வளவு நாளுங்க, 5, 6, 7. இந்த 7வது நாளை யோவான் என்ன பண்றாங்க, 3வது நாள் அப்படின்னு குறிக்கிறாங்க. இது ஒரு கண்ணோட்டம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு சாராம்சம். இதுல என்ன இருக்குதுங்க, இருக்குது உங்களுக்கு புரியுது நான் சொன்னது. 4 நாள் கழிச்சு இருக்குது, அடுத்தது 5, 6 முடிஞ்சாக்க அடுத்தது என்னங்க, 7வது நாள் எங்க போகணும், கானா ஊருக்கு வெட்டிங் டேக்கு போகணும். ஓகே, இது மனசுல அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வசனத்திலே நேர போயிடலாம். வசனம் என்ன சொல்லுது, 3ஆம் நாளிலே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 3ஆம் நாளிலே அப்படின்னா யெகூத ஜனங்களின்படி அவங்களுடைய வாரக்கணக்கில் நாட்கணக்கில் எடுத்தாக்க 3வது நாள் எது, முதல் நாள் எது, ஞாயிற்றுக்கிழமை இல்லையா. 7வது நாள் சப்பத் தினம். முதல் நாள் எதுங்க, ஞாயிற்றுக்கிழமை இல்லையா. ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்தது 3வது நாள் எதுங்க, புதன் இல்லையா, ஞாயிறு, திங்கள், செவ்வாய். செவ்வாய்க்கிழமை வந்து என்ன நாளுங்க, 3வது நாள். இந்த 3வது நாள்ல என்னதான் இருக்குது அங்க கானா ஊர்ல, கல்யாண நாள். ஏன்னாக்கா யகூத ஜனங்களினுடைய ஒரு கலாச்சாரப்படி பார்க்கும் பொழுது இந்த 3வது நாள் என்பது ரொம்ப விசேஷமான நாள். ஏன் விசேஷம்னா, அந்த ஒரு நாள்ல கல்யாணங்க பண்ணுவாங்க, நல்ல நல்ல விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு காரியங்களை அவங்க தேவனுக்கு என்று ஒப்பிடுவாங்க. ரொம்ப விசேஷம். இது 3வது நாள். ஏன் ரொம்ப விசேஷம் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது, நம்ம ஏன்னா இப்போ யகூத ஜனங்க எந்த ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, முதல்ல சத்தியவேதத்துக்குள்ள போயிடுவாங்க. நாங்க என்ன செய்யணும், தேவன் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து நிச்சயமா என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கும் ஒவ்வொரு யகூதனும் என்ன பண்ணுவாங்க, வேதத்தை வச்சு புரட்டி பார்த்து
புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தான் வேலை செய்வாங்க. இப்போ பாருங்க, இன்னைக்கு இஸ்ராயல்ல கூட நம்ம பார்க்கும் பொழுது யுத்தம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? எடுத்த உடனே யுத்தம் போறாங்களா? எவ்வளவு இடத்துல நீங்க பாக்குறீங்க, சங்கீத புஸ்தகம் எடுத்துட்டு படிப்பாங்க, தோரா புஸ்தகத்தை எடுத்து படிப்பாங்க, படிச்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, முன்னால போவாங்க. இது அவருடைய பழக்கம். இது எப்பல இருந்து வந்ததுங்க? ஆதி காலத்துல இருந்து, அப்ரஹாம் காலத்துல இருந்து வந்தது. அது மோசே காலத்துல இருந்து இது வந்ததாகும். ஓகே. இப்படி அவங்க எந்த காரியம் செய்யும் பொழுது அவங்க சத்தியவேதத்தை படிப்பாங்க. அதுல அவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு புரிஞ்சிடுச்சு. அதனால எந்த காரியம் செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை தான் செய்வாங்க. நம்ம இந்தியா தேசத்துல செவ்வாய்க்கிழமை என்ன சொல்லுவீங்க? ரொம்ப கெட்ட நாள்னு சொல்லி எந்த காரியம் என்ன பண்ண மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க. ஆனா யெகூத ஜனங்களுக்கு என்னங்க, நல்ல நாள் எதுன்னா செவ்வாய்க்கிழமை. ஏன் செவ்வாய்க்கிழமை ரொம்ப நல்ல நாள்? கொஞ்சம் நிதானமா போறேன், என்ன டைம் ஆயிடுச்சுன்னு கவலைப்பட வேண்டாம். அதனால சீக்கிரமா முடிச்சிடுறேன். தேவனுடைய சிருஷ்டிப்பு நாட்களை நாம் எடுக்கும் பொழுது 7 நாள் என்ன பண்ணுவாங்க? தேவன் சிருஷ்டிப்பு படிக்கும் பொழுது ஒவ்வொரு நாள் அவங்க சிருஷ்டிச்சு கம்ப்ளீட் பண்ணும் போது என்ன சொல்லுவாங்க? இது நல்ல நாள் அப்படின்னு 7 நாள் சொல்லுவாங்க. ஒரு நாளை அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்ல நாள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க. காரியத்தை எது அந்த நாள்? இரண்டாவது நாளை அவங்க நல்ல நாள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க தேவன். எந்த ஒரு நாளை தேவன் 2 தடவை நல்ல நாள் அப்படின்றாங்க? தரடா கரெக்ட். 3வது நாளை தேவன் 2 தடவை இது நல்லது, இது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. வசனத்தை படிச்சிடலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 9ல இருந்து 12 வரைக்கும் படிச்சிட்டீங்கன்னாக்கா நல்ல நாள், இது நல்லது அப்படின்னு சொல்லி 2 தடவை சொல்லிடுவாங்க. ஓகே, படிச்சிடலாம் சீக்கிரம். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டு சாயங்காலமும் விடியற்காலமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்துக்கு கீழ் இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டு தேவன் அது நல்லது. பாருங்க, முதல் தடவை எங்க சொல்றாங்க, தேவன் என்ன பண்றாங்க? நல்லது அப்படின்னு முதல் தடவை சொல்ற. அடுத்தது திருப்பி. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையை உடைய கனிகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று பாருங்க. இந்த 3வது நாள் தேவன் எவ்வளவு வாட்டி சொல்லிட்டாங்க? 2 வாட்டி நல்லது. அதாவது பிதாவாகிய தேவன் செவ்வாய்க்கிழமை 2 தடவை என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வதிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இஸ்ராயல் ஜனங்க, யெகூத ஜனங்க இந்த செவ்வாய்க்கிழமை அன்று 3வது நாள் அன்றைக்கு நல்லது, தேவன் இது 2 தடவை என்ன பண்ணுவாங்க? இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையோட அவங்க செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுவாங்க? விசேஷமான எல்லா காரியங்களும் செவ்வாய்க்கிழமை. அதுலயும் கல்யாண விஷயம் அப்படின்னு வந்துச்சுன்னா 2 தடவை தேவன் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? செவ்வாய்க்கிழமை தான் இங்க பண்ணுவாங்க. சரி, இந்த உலகத்துல இன்னொரு ஆதாரம் பார்க்கும் பொழுது இந்த பூமியிலே முதல்ல உயிர் வந்தது எத்தனாவது நாள்? 6வது நாளா? கரெக்டா? 3வது நாள் தான். ஏன்னா 3வது நாள் என்ன ஆச்சு? பூமியில விதை விதிக்கிறாங்க. அப்ப அந்த செடி உயிரோட என்ன ஆகுதுங்க? சோ 3வது நாள் தான் என்ன ஆகுதுங்க? உயிர் வருகிற ஒரு காரியமாக. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பார்க்கும் பொழுது 3வது நாள் ஏன் விசேஷம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ரெசரக்ஷன், அதாவது அவர் உயிர்ப்பித்த ஒரு நாள் கூட 3வது நாள்ல அப்படின்னு பார்க்கிறோம். ஓகே, இந்த ஒரு விசேஷமா காரியங்கள் இருக்கும்போது இந்த யெகூத ஜனங்க 3வது நாளை ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. இப்போ 2 கண்ணோட்ட பார்த்துட்டீங்க. ஒண்ணு 7வது நாள், அதாவது நாள் கணக்கில் எடுக்கும் போது 7வது நாள்.
மூன்றாவது நாள் என்னும் போது வாரத்துல வருகிற 3வது நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த 2 விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணா அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது கடைசியில இது எப்படி இது பயன்படும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், அது பார்த்துடலாம். ஓகே, இப்போ என்ன ஆச்சு, இது முடிச்சு கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டாங்க, இந்த 3வது நாள் கல்யாணத்துக்கு போறாங்க. யார் யார் போறாங்க? இயேசு, சீஷர்கள், அப்புறம் அவருடைய தாயார். சீஷர்கள் எவ்வளவு பேர் போனாங்க? 12 பேர். அதுக்குள்ள என்ன ஆகலைங்க, வரல. 6 பேர் இருப்பாங்க. 6 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, இயேசு கூட போற யோவான், பேதுரு, ஆந்திரேயா, யாக்கோபா, பிலிப்பா, நத்தானியேல். இந்த 6 பேர் என்ன பண்ணுவாங்க, இயேசுவோட அவங்க தாய் கூட சேர்ந்து எங்க போறாங்க, அவங்க கானா ஊருக்கு போறது நம்ம பார்க்கிறோம். இந்த யகூத ஜனங்களுடைய கலாச்சாரப்படி கல்யாணம் நம்ம ஊர்ல எவ்வளவு நாள் நடப்போம்? 1.5 நாள் தான். மத்தியானம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரிசப்ஷன் முடிச்சு அடுத்த நாள் காலையில இது பண்ணிட்டு மத்தியானம் சாப்பிட போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா யகூத ஜனங்கள கலாச்சாரப்படி 7 நாள் கல்யாணம் நடக்கும். இந்த 7 நாள்ல 7 நாளும் அவங்க என்ன பண்ணுவாங்க, திராட்சரசத்தை என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. 7 நாள் கொடுப்பாங்க. ஆனா சுவாமி வந்திருக்கும் போது என்னதான் காலி ஆயிடுச்சுங்க, திராட்சரசம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா திராட்சரசம் காலி ஆயிடுச்சு அப்படின்னும் பொழுது இயேசு இப்போ வந்திருக்கிறாங்க அப்படின்னா ஆசீர்வாதம் இருக்குமா இருக்காதா? இருக்கணும் இல்லையா? ஆனா இது முதல் வருகை. இயேசு வந்திருக்கும் போது ஆசீர்வாதம் இருக்கும். ஆனா இங்க என்ன இருக்குதுங்க, திராட்சரச குறவே இல்லை, இல்ல காலி ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது ஏன் காலி ஆயிடுச்சு ஒரு கேள்வி வரும் இல்லையா? காலியானா அந்த காலியான விஷயத்த அந்த மரியம்மா வந்து யார்கிட்ட சொல்றாங்க, இயேசு கிட்ட சொல்றாங்க. ஆனா காலியான விஷயத்தை யார்கிட்ட தான் சொல்லணும், கல்யாணம் நடத்துகிற நடித்து கொண்டிருக்கிற அந்த வீட்டுக்காரருக்கு சொல்லணும் இல்லையா, எஜமானுக்கு சொல்லணும். ஆனா இங்க மரியம்மா வந்து சொல்றாங்க. ஏன் மரியம்மா வந்து சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, மரியம்மா என்ன பண்ணிருப்பாங்க, அந்த இடத்துல அந்த கல்யாணத்துல வெல்கம் பண்ணுகிற ஒரு பொறுப்பை அவர் எடுத்திருப்பாங்க. சோ அந்த பொறுப்பு அவரு தான். யார் வந்தாலும் அவங்க வெல்கம் பண்ணி அவங்களுக்கு திராட்சரசத்தை கொடுப்பது. இப்போ கவலைப்படுறது யாருங்க, மரியம்மா தான் கவலைப்படணும். அதனாலதான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லிட்டாங்க. அதாவது அவர் மகன் கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. ஏன் அவன் மகன் கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு போது, மரியம்மாளுக்கு அடுத்ததே இருப்பது யாருங்க, இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவர் அம்மா கூட வந்திருக்கிறாங்கன்னு அடுத்தது இருக்கிறது யாருங்க, இயேசு தான். ஏன் அவர்கிட்ட சொல்றாங்கன்னா, இயேசு ஏதாவது என்ன பண்ணுவாங்க, ஒரு சகாயம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரே நோக்கத்துல முதல்ல வந்து யார்கிட்ட சொல்றாங்க, சுவாமி கிட்ட வந்து சொல்றது பார்க்கிறோம். இப்போ ஒரே ஒரு நிமிஷம். பாருங்க, இது இப்படி வந்து மரியம்மா காலி ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது சுவாமி என்ன சொல்றாங்க மரியம்மாளுக்கு, படிக்கலாம். 2வது அதிகாரம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன. பாருங்க, இங்க கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். மரியம்மா வந்து யாருங்க, இயேசுவினுடைய தாய். தாய் வந்து யார்கிட்ட சொல்லியிருக்காங்க, மகன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மகன் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அம்மான்னு கூப்பிடல, ஆனா என்னதான் கூப்பிட்டு இருக்காங்க, ஸ்திரீயே அப்படின்றாங்க. அப்போ ஸ்திரீயே என்னும் போது இதுல என்ன இருக்குங்க, தெய்வீக சத்தியம் நிச்சயமா என்ன இருக்கணுங்க, இதுல அடங்கியிருக்கு. உண்மையா? ஏன்னா கிறிஸ்து அம்மாவை அம்மான்னு கூப்பிடாம என்னதான் கூப்பிட்டு இருக்காங்க, ஸ்திரீயேன்னு கூப்பிடுறாங்க. கன்னடத்துல நீங்க பாத்தீங்க போது அம்மான்னு தான் சொல்லுவாங்க. டிரான்ஸ்லேஷன் இது தப்பு. 2-3 டிரான்ஸ்லேஷன் கன்னடத்துல என்ன இருக்குதுங்க, தப்பா இருக்குது. இங்கிலீஷ் அப்புறம் தமிழ் பைபிள்ல தான் கரெக்டா இருக்கு. இங்கிலீஷ் பைபிள்லயும்
உமன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. என்ன தமிழ் பைபிள்லயும் ஸ்திரீயே அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகே, இப்போ அம்மா வந்து சொன்னாங்க, ஆனா இயேசு சுவாமி என்ன பண்ணாங்க? ஸ்திரீயேன்னு கூப்பிட்டாங்க. ஓகே, இப்போ இயேசு வந்திருக்கும் போது திராட்சாரசம் தீந்துடுச்சு. இப்போ ஏன் தீந்துடுச்சு, என்ன இது குறிக்குது ஆன்மீக ரீதியிலே அப்படின்னு பார்க்கும் பொழுது, திராட்சாரசம் என்பது என்னத்தை குறிக்குது சத்தியவேதத்துல? திராட்சாரசம் ரத்தம், இது ஒரு கரெக்ட். அப்புறம் எப்படி சந்தோஷத்தை குறிக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்க, திராட்சாரசம் என்பது சத்தியவேதத்துல ஆசீர்வாதத்தை குறிக்குது. வசனங்கள் இருக்கு. திராட்சாரசம் என்பது சத்தியவேதத்துல ஆசீர்வாதத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க. ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். இப்போ சங்கீதம் 104வது சங்கீதம் 15வது வசனம். 104:15. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும். போதுமா? என்ன சொல்றாங்க இங்க வசனம்? திராட்சாரசம் மனிதனுடைய இதயத்தை மகிழ்ச்சியாக்கும், அதாவது மனுஷனை சந்தோஷப்படுத்தும். ஓகே, திராட்சாரசம் மனிதனுடைய இதயத்தை சந்தோஷப்படுத்தும். இப்போ தேவன் என்ன கொடுத்தா நாங்க சந்தோஷப்படுவோம்? தேவன் என்ன கொடுத்தா நாங்க சந்தோஷப்படுவோம்? ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன்னா ஆசீர்வாதம் கொடுத்துட்டீங்க, எல்லாமே கிடைச்சிடும். கரெக்ட் இல்லையா? தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தா என்ன ஆகுங்க? சந்தோஷமா இருக்கும். இது திராட்சாரசம் ஆசீர்வாதம் என்பதுக்கு ஒரு 2-3 வசனங்களை நாம் படிச்சுட்டோம்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகுங்க? கன்ஃபர்ம் ஆயிடும். ஆமா, திராட்சாரசம் என்பது ஆசீர்வாதம் அப்படின்னு ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். உபாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனம், அதாவது டியூட்ரானமி 7வது அதிகாரம் 13வது வசனம். மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து. பாருங்க, இது யாருக்கு சொல்லிட்டு இருக்காங்கன்னாக்கா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. படிப்பா. உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனியையும் உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தையையும் ஆசீர்வதிப்பார். பாருங்க, இதுல வந்துச்சா? என்ன வந்துச்சு பாருங்க. நான் சொன்னபடி நீ கேட்டேன்னா நான் உனக்கு என்ன பண்றேன்? ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அது எந்த மாதிரியா இருக்கும்? தவச தானியம், திராட்சாரசம், இந்த மாதிரி எல்லாமே என்ன ஆகும்? உனக்கு கொடுக்கப்படும். அப்போ ஆசீர்வாதம் எதுல மிக்ஸ் ஆயிருக்குது? திராட்சாரசம் அப்படின்னா ஆசீர்வாதத்தை குறிக்குது. ஓகே, ஏன்னா ஒரே வசனத்துல நம்ம டிசைட் பண்ண முடியாது. இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9லிருந்து 10வது வசனமும். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9, 10. உன் பொருளாலும் எல்லா விளைச்சலின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. பாருங்க என்ன சொல்றாங்க முதல் வசனத்துல? தேவனை நீங்க கனம் பண்ணணும். உங்ககிட்ட என்னென்ன நீங்க வருது உங்ககிட்ட, அதுல எல்லாத்துலயும் நீங்க என்ன பண்ணணும்? தேவனை கனம் பண்ணணும். நாம தேவனை கனம் பண்ணா தேவனை என்ன கொடுப்பாங்க? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பரிபூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலையில் திராட்சை ரசம் பாருங்க என்ன சொல்றாங்க இடத்துல? உன் களஞ்சியங்கள், அதாவது உன்னுடைய கணஜத்துல என்ன ஆகுமா? திராட்சரசம். உன் ஆலையில் திராட்சை ரசம் புரண்டோடும். வந்து அதிகமா ஓடும். அதாவது அதிகமா ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவாங்க? தேவனை நீ கனம் பண்ணா உனக்கு என்ன இருக்கு? ஆசீர்வாதம் எதை மாதிரி கொடுப்பாங்க? திராட்சரசம் ஓடுற மாதிரி திராட்சரசம், அதிகமான திராட்சரசத்தை என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. சரி, இன்னொரு வசனத்தை பார்த்துட்டு வந்து போயிடலாம். ஈசாக் யாக்கோபுக்கு கடைசியில அவருடைய வயசான காலத்துல கடைசி ஆசீர்வாதம் பண்ணும் போது என்ன பண்றாங்கன்னு பாருங்க. ஆதியாகமம் 27வது அதிகாரம் 28வது வசனம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக. பாருங்க, ஆசீர்வதிச்சுட்டு இருக்க யாரு? ஈசாக்கு
யாக்கோப்புக்கு உனக்கு தேவன் இதெல்லாம் என்ன பண்ணட்டும், ஆசீர்வாதமா கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த ஆசீர்வாதத்துல என்னதான் இருக்குது? திராட்சாரசமும் சேர்ந்திருக்கு. சோ இது எல்லாமே என்னத்தை குறிக்குது? வசனங்களுக்கு பார்க்கும் பொழுது திராட்சாரசம் என்பது சத்தியவேதத்திலே ஆசீர்வாதத்தை குறிக்குது. ஓகே, இது ஒரு வசனம். அடுத்தது நம்ம பார்க்கறது என்னப்பான்னாக்கா, சுவாமி எங்கதான் வந்தாங்க? கானா ஊருக்கு வந்தாங்க. கானா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது ஒரு இப்ரேய பாஷையிலிருந்து வந்த ஒரு வார்த்தையாகும். இப்ரேய மொழியில இதுக்கு கானா அப்படின்னு KANHA கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கானா அப்படின்வாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மெஷரிங் ராட். கானா அப்படின்னா மெஷரிங் ராட், அதாவது கன்னடத்துல அழுத்தியா கோல், அதாவது அளவு கோல் அப்படின்வாங்க. இதுக்கு இன்னொரு பேரு இருக்குது. என்ன இருக்குது? ஜட்ஜ்மெண்ட் கூட இருக்கு. கரெக்டா? கானா அப்படின்னா அளவுகோல் அல்லது ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு கூட பார்க்கலாம். ஓகே, இயேசு கானாவிற்கு வந்திருக்காங்க. கானான்னா மெஷரிங் ராட். யாரை மெஷர் பண்றதுக்கு வந்தாங்க? கரெக்ட் இல்லையா? இயேசு யார் மெஷர் பண்றதுக்கு? அதாவது இஸ்ராயல் ஜனங்களை என்ன பண்ண வந்தாங்க? நியாய தீர்ப்பு செய்வதற்காக வந்தாங்க. ஏன் நியாய தீர்ப்பு செய்ய வந்தாங்க? தேவன் என்ன பண்ணியிருந்தாங்க? அவங்களுக்கு தர்மசாஸ்திரத்தை கொடுத்திருந்தாங்க. நியாய பிரமாணத்தை என்ன பண்ணியிருந்தாங்க? தேவன் கொடுத்திருந்தாங்க. நீ எந்த அளவுக்கு நீ என்ன பண்ணிருக்கிற, அது கை கொண்டு அங்கீகரிச்சு நடந்திருக்கிற அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக, ஜட்மெண்ட் பண்றதுக்காக என்ன பண்ணாங்க? அறுவடை பண்றதுக்காக இயேசு சுவாமி முதல் எங்கதான் வந்தாங்களா? கானா ஊர், அதாவது இஸ்ராயல் ஜனங்கத்துக்குள்ள வந்தாங்க. கானானா மெஷரிங் ராட். இந்த ஒரு அறுவடை தேவன், அதாவது இயேசு இஸ்ராயல் ஜனங்களை செய்யும் பொழுது, இது எத்தனாவது அறுவடை? ஃபர்ஸ்ட் அறுவடை. ஏன்னா நமக்கு தெரியும் சத்தியத்தில் எவ்வளவு இருக்குது? 3 அறுவடைகள் இருக்கு. ஒண்ணு இயேசு முதல் வருகையில நடந்துருச்சு. அடுத்தது இப்போ நாங்க இருக்கிற இந்த ஒரு காலத்துல 2வது அறுவடை நடந்துட்டு இருக்குது. 3வது அறுவடை எங்க நடக்குது? கிறிஸ்துவனுடைய 1000 வருஷ அரசாட்சியில நடக்குது. சோ இப்போ இயேசு சுவாமி இஸ்ராயல் ஜன மத்தியத்துல வந்தது இதுக்குதான் வந்தாங்களா? வசனம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இருக்குதா? யோவான் 9:39 பாருங்க. யோவான் 9வது அதிகாரம் 39வது வசனம். அப்பொழுது இயேசு காணாதவர்களும் காணும்படியாகவும், படிமா, காணாதவர்களும் காணும்படியாகவும், காண்கிறவர்களுக்கு குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் அப்படின்னு பாருங்க. கரெக்டா? எதுக்கு வந்தாங்களா? இந்த உலகத்துக்கு எதுக்குதான் வந்தாங்க? நியாய தீர்ப்பு செய்யறதுக்கு. யாருக்குதான் இந்த வசனம் பொருந்தும்? இஸ்ராயல் ஜனங்களுக்கு தான். இந்த வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும், காண்கிறவர்கள் குருடராகவும் படிக்கும் என்னவா? நியாய தீர்ப்பு செய்ய வந்தாங்க. இது யாருக்கு தான் இந்த வசனம் பொருந்துங்க? இஸ்ராயல். அப்போ இயேசு சுவாமி வந்தப்போ கானா ஊருக்கு வந்தாங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு பொழுது எதுக்காக தான் வந்தாங்க? இஸ்ராயல் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்புக்காக வந்தாங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா இதுக்கு இன்னொரு ஆதாரம் கூட, நியாய தீர்ப்புக்கு தான் வந்தாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு ஒண்ணு ஞாபகம் வரும். எது வரும்? இயேசு சுவாமி ஒரு அத்திமரத்தை என்ன பண்ணுவாங்க? சபிக்கிறது நாம் பார்க்கிறோம். இனிமே உங்ககிட்ட என்ன ஆகக்கூடாது, எதுவுமே வரக்கூடாதுன்னு பற்றி போய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அது என்னதான் நமக்கு குறிக்குது? ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் இஸ்ராயல் ஜனங்களுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஓகே, இப்போ திராட்சாரசம் அண்ணா ஆசீர்வாதம். ஸோ இயேசு கிறிஸ்து வந்திருக்கிற போது ஆசீர்வாதம் என்ன இருக்குதுங்க? காலி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ யாருக்கு இந்த ஆசீர்வாதம் காலி ஆயிடுச்சு? அது வேணும் இல்லையா? இப்போ காலி ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். காலி ஆயிடுச்சு. எப்படி காலி ஆயிடுச்சு?
தேவன் இஸ்ராயல் ஜனங்கள் என்ன பண்ணியிருந்தாங்க? நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இது அங்கீகரிச்சுட்டு நீங்க கை கொண்டு நடக்கும். நடந்தா உங்களுக்கு என்ன இருக்குது? ஆசீர்வாதம். உங்களுக்கு இதெல்லாம் நான் என்ன பண்றேன், கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இஸ்ராயல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அதுக்கு கீழ்ப்படியிலே இல்லை. ஆனா தேவன் இஸ்ராயல் ஜனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்தாங்க. எவ்வளவு காலம் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க இஸ்ராயல் ப்ராஃபஸி அப்படின்ற ஒரு பாடத்துல போயிருந்தீங்கன்னு நீங்க பார்க்க முடியும். சுமார் 1845 வருஷங்கள் என்ன பண்ணாங்க? இஸ்ராயல் ஜனங்களுக்கு டைம் கொடுத்தாங்க. இதுக்குள்ள நீ என்ன பண்ண, என்னுடைய வார்த்தைகளை நீ அங்கீகரிச்சு அதன்படி நீ நடந்துட்டா உனக்கு என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா இஸ்ராயல் ஜனங்க என்ன பண்ணலங்க, அது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே இல்லை. காரணம், அவங்க அது அங்கீகரிக்கவும் இல்லை. அதை பத்தி தேவன் சொன்ன மாதிரி அவங்க நடக்கவும் இல்லை. சோ இஸ்ராயல் ஜனங்களுக்கு கொடுத்த சமயம் முடிஞ்சிடுச்சு. எப்போ இஸ்ராயல் ஜனங்களுக்கு அவங்க கொடுத்த சமயம் முடிஞ்சிடுச்சோ, இனிமே இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தேவனுக்கு தெரியும். இவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. இன்னும் தேவனுடைய திட்டம் நடக்கணும்னா தேவன் என்ன பண்ணிட்டாங்க? இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க? முதல்ல இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்குதான் பவுல் ஒரு வசனத்துல சொல்றாங்க, காலம் நிறைவேறின போது அப்படின்றாங்க. எந்த காலம் நிறைவேறின போது அப்படின்னாக்கா, தேவன் கொடுத்த சமயம் முடிஞ்ச பிறகு தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க. வசனத்தை படிச்சிடலாம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 4ல இருந்து 5வது வசனத்து வரைக்கும். கலாத்தியர் 4வது அதிகாரம் 4ல இருந்து 5வது வசனத்து வரைக்கும். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது. பாருங்க, காலம் நிறைவேறின போதுன்றாங்க. எந்த காலம் ஆடுவேன்னா, தேவன் கொடுத்த சமயம், இஸ்ராயல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த சமயம் முடிஞ்சிடுச்சு. சோ இதுக்கு மேல் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கை கொண்டு நடக்க மாட்டாங்க. தேவனுடைய திட்டம்க்கு நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், எல்லாத்துக்குமே ஒரு சமயம், டைம் இருக்கு. அந்த டைம்ல கரெக்டா தேவன் அவருடைய காரியத்தை முடிச்சிடுவாங்க. அவங்க தாமதிக்கவே மாட்டாங்க. சோ அதனால தேவன் இவ்வளவு நாள் கொடுத்தாங்க, 1845 வருஷம். அதுல இஸ்ராயல் ஜனங்க தேவனுக்கு கீழ்ப்படியல. சோ அந்த டைம் முடிஞ்சது. யாரை அனுப்பிச்சுட்டாங்களா? இயேசு கிறிஸ்துவ அனுப்பிச்சிட. ஃபுல்லா படிச்சிட்டீங்களாமா? காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பாருங்க, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே யாரை அனுப்பிச்சிட்டாங்களா? தன்னுடைய குமாரனை அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம் என்னங்க? பர்ஃபெக்ட். ஆனா அது யார் கை கொண்டு நடக்கலங்க? இஸ்ராயல் ஜனங்க நடக்கல. காரணம் என்ன? ஜனங்க இம்பர்ஃபெக்ட், அவங்க பர்ஃபெக்ட் இல்ல. அதனால என்ன பண்ண முடியலங்க, கை கொள்ள முடியல. அதனால இயேசு சுவாமி அந்த ஒரு காரியத்தை, அதாவது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே தேவன் என்ன பண்ணிட்டாங்க, பூமிக்கு அனுப்பிச்சு விட்டாங்கன்னு பாக்குறோம். ஓகே, அடுத்தது என்ன பண்றாங்க? மரியம்மா இயேசுகிட்ட திராட்சரசம் தீர்ந்துடுச்சு, ஏதாவது செய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மரியம்மாளை சுவாமி அம்மா என்று என்ன பண்ணலங்க, கூப்பிடல. என்னதான் கூப்பிடுறாங்க? ஸ்திரீயே அப்படின்னு கூப்பிடுறாங்க. யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். பாருங்க, இப்போ ஸ்திரீயே அப்படின்றாங்க. அப்ப இதுல என்ன சத்தியம் அடங்கியிருக்குது, தெய்வீக திட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஸ்திரீ என்றது யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகுங்க, அந்த ஸ்திரீ யாரு, ஏன் அது சுவாமி கிட்ட சொல்லிச்சு. இதுக்கு பவுல் ஒரு வசனத்தை சொல்றாங்க, பார்க்கலாம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 24வது வசனம். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவை. பாருங்க, இது கவனிங்க, இது ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. பாருங்க, இப்போ 2 ஏற்பாடுகள். அதுல
ஒன்று ஒரு ஸ்திரீ யாருங்க? சீனா சீனாமலையில ஏற்- ஏற்பாடு உண்டான ஏற்பாடு. ஏற்பாடு. என்ன சீனாமலையில உண்டானது? நியாயப்பிரமாணம். சோ சீனாமலையிலே நியாயப்பிரமாணம் வந்துச்சு. சோ இது பழைய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாடுன்றது ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ வந்து யாருகிட்ட சொல்லிட்டு இருக்குது? இயேசு கிட்ட சொல்லிட்டு இருக்குது, திராட்சரசம் என்ன இருக்குது, தீந்து போச்சு அப்படின்னு. இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையிலே வரும் பொழுது திராட்சரசம் காலியா இருக்குது. இந்த திராட்சரசம் அப்படின்னு சொன்னா என்ன குறிக்குது? ஆசீர்வாதத்தை குறிக்குது. இந்த ஆசீர்வாதம் என்பது யாருக்கு தான் காலியா இருந்தது? இஸ்ராயல் ஜனங்களுக்கு காலியா இருந்தது. இப்போ அந்த ஸ்திரீ அவங்க அம்மா வந்து இயேசுகிட்ட சொல்றாங்க. சொல்லிச்சா? இப்போ பழைய ஏற்பாடு சொல்லணும் இல்லையா? பழைய ஏற்பாடு இயேசுகிட்ட சொல்லிடுச்சு. சொன்ன பிறகு அந்த ஸ்திரீ என்ன பண்ணுதுங்க? இயேசு கிறிஸ்துனுடைய வேலைக்காரர்கிட்ட போகுது. போயிட்டு என்ன சொல்லுது? அவங்க சொன்ன மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ சுவாமி கிட்ட சொன்ன பிறகு அந்த ஸ்திரீ யார்கிட்ட தான் போச்சுங்க? வேலைக்காரர்கிட்ட போச்சு. இந்த வேலைக்காரர் அப்படின்னா யாரு அப்படின்னா, இது வந்து டிரான்ஸ்லேஷன்ஸ் தான் இதெல்லாம். வேலைக்காரர்கள் அப்படின்னு இயேசுகிட்ட யாருங்க வேலைக்காரங்க இருக்காங்க? அவருடைய சீஷர்கள் தான், அப்போஸ்தலரும் சீஷர்களும். இன்றைக்கு சபையாக இருக்கிற நாங்க இல்ல, நம்ம தானே கிறிஸ்துவுக்கு வேலைக்காரங்க. சோ இவருகிட்ட போய் அந்த ஸ்ரீ என்ன பண்ணிச்சு? போய் சொல்லிச்சு, சுவாமி என்ன சொல்றாங்களோ நீங்க என்ன பண்ணுங்க, அது செய்யுங்க அப்படின்னு சொல்லிச்சு. சோ இது நம்ம வந்து வசனத்துல நம்ம என்ன பண்ணும், நம்ம ஆதாரமா கொடுத்தாதான் நம்ம என்ன பண்ணோம். ஆமா, இந்த ஸ்திரீ வந்து யாருக்கு சொல்லிச்சுங்க? சீஷர்களுக்கு சொல்லிச்சு, அப்போஸ்தலருக்கு சொல்லிச்சு. இப்போ யாருக்கு சொல்லிட்டு இருக்குது? நமக்கு சபையான நமக்கு சொல்லிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு வசனத்தை நம்ம பார்த்தா என்ன பண்ணிடலாம், நாம கிளியர் பண்ணிடலாம். ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். சங்கீதம் 2வது அதிகாரம் 12வது வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். போதுமா? என்ன சொல்றாங்க இதுல பார்க்கும் பொழுது, இது வந்து இங்கிலீஷ் பைபிள், இது வந்து தமிழ்ல இப்போ வந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுங்க? புரிஞ்சிடுச்சா? இது நீங்க வசனம் இன்னொரு வாட்டி படிங்க பார்க்கலாம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். பாருங்க, இது வந்து தமிழ்ல ஆகட்டும் கன்னடத்துல ஆகட்டும் நீங்க படிச்சீங்கன்னா அந்த அளவுக்கு என்ன ஆகுதுங்க, கிளியர் ஆகாது. நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சீங்கன்னாக்கா, அதாவது நான் வந்து இந்த வசனத்தை NLT பைபிள் இருக்கு, அதாவது நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் பைபிள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல இந்த வசனம் எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு பாருங்க. Submit to God's royal son or he will become angry and he will be destroyed in the midst of all your activities அப்படின்றது. அதாவது தேவனுடைய ராஜரீக குமாரன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு என்ன பண்ணுங்க, சப்மிட், கரெக்ட், சப்மிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. சப்மிட் என்ன? கீழ்ப்படியுது. அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்களோ அது நீங்க கேட்கணும். புரியுதா? அவங்க என்ன சொல்றாங்களோ அது நீங்க கேட்கணும். இது எப்படிதான் நம்ம வந்து கிளியரா இன்னும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ பொதுவா நாங்க ஏதோ ஒரு லோன் வேணும்னு பாருங்க. இப்போ வந்து எல்லாம் நம்ம லோன் போய் பேங்க்ல கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ என்ன பண்ணலாங்க, ஆன்லைன்ல நீங்க பார்த்துடலாம். ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன்ல நீங்க என்ன பண்ணணும், எல்லா விஷயத்தையும் ஃபில்அப் பண்ணிட்டு கடைசியில பிராக்கெட்ல ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? சப்மிட்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நாங்க என்ன சொன்னோமோ நீங்க அது அதுல எழுதுங்க, அப்போதான் நாங்க என்ன பண்ணுவோம், உங்களை அங்கீகரிப்போம். நாம சொல்றது நீங்க கீழ்ப்படிங்க. கரெக்டா? சப்மிட்னா நீங்க கீழ்ப்படிதல். யார் கீழ்ப்படிதல்? சுவாமி சொல்ற வசனங்களுக்கும் சுவாமிக்கு நீங்க என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். யார் வந்து சொன்னாங்க இது? மரியம்மாள், அதாவது ஸ்திரீ. நமக்கு மரியம்மாள் இப்ப வராது. இப்ப யார்தான் வந்து சொல்றாங்க? ஸ்திரீ. அந்த ஸ்திரீ யாருங்க? பழைய ஏற்பாடு
பழைய ஏற்பாடு வந்து இப்ப இருக்கிற இவருக்கு சொல்லிட்டு இருக்குது, சுவாமி சொன்னது செய் அப்படின்னு. ஏன்னா மோசே ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க? என் போல ஒரு தீர்க்கதரிசியை என்ன பண்ணுவேன், தேவன் அனுப்பிச்சு விடுவாங்கன்னு யாருக்கு சொன்னாங்க? அது இஸ்ராயல் ஜனங்களுக்கு சொன்னாங்க. ஆனா இங்க யாருக்கு சொல்லிட்டு இருக்காங்க? சீஷர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் சபையா இருக்கிற நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்களோ அதுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து ஒரு 3 வசனத்தை நீங்க பார்த்துட்டீங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, அங்க எவ்வளவு ஜாடிங்க வச்சிருந்தாங்க? 6 கச்சாடைகள் வச்சிருந்தாங்க. வசனம் படிச்சிடலாம். யோவான் 2வது அதிகாரம் 6-7. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2 தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் பாருங்க, என்ன 6 கச்சாடைகள் அங்க என்ன பண்ணிருந்தாங்களா? கச்சாடைகள் என்ன, கல்லு ஜாடிங்க. அது அந்த கல்லு ஜாடிங்களை என்ன பண்ணிருந்தாங்க, அங்க வச்சிருந்தாங்க. அதுல என்ன இருந்துச்சு? தண்ணி தான் நிரப்பி வச்சுப்பாங்க. ஏன் வைப்பாங்க அப்படின்னா, யகூத ஜனங்க கை கால் கழுவிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, உள்ள வருவாங்க. இது வந்து அவங்களுடைய கலாச்சாரம். அவங்க ஏதாவது வேற வேலைக்கு ஏதாவது வெளியே போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, கால் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள போவாங்க. ஏதாவது ஒரு தூர இடத்துக்கு வியாபாரத்துக்கு போயிட்டாங்கன்னாக்கா குளிக்காம என்ன பண்ண மாட்டாங்களா, உள்ள மூட மாட்டாங்க. இப்படிதான் அவங்க வந்து கலாச்சாரம். இப்படி இருக்கும் போது அந்த இடத்துல தண்ணி என்னத்துக்கு வச்சிருந்தாங்கன்னாக்கா, அவங்க அவங்களை சுத்திப்படுத்திக்கிட்டு அவங்க என்ன பண்ணணும், உள்ள வரணும். இதுக்காக அங்க 6 கச்சாடைகள் வச்சிருந்தாங்க. அதுல என்ன இருந்தது? தண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப அந்த தண்ணி எடுத்த என்ன ஆகும்? எடுத்து கழுவிட்டு என்ன ஆகும்? இப்ப தண்ணி கச்சாடையில இருந்து எடுத்து யகூத ஜனங்க கழுவிட்டு இருந்தாங்க. கழுவும் போது என்ன ஆகுங்க? சுத்தமாகுவாங்க. கரெக்ட் இல்லையா? அதே போல தேவன் இஸ்ராயல் ஜனங்களுக்கு 10 கட்டளைகள் எதுல கொடுத்தாங்க? கல்லுல தான் கொடுத்தாங்க இல்லையா? கல்லுல தான் எழுதி கொடுத்தாங்க. இந்த 10 கட்டளைகளை கை கொண்டு நடந்தா நீ என்ன ஆகுற? சுத்தமாயிடுவே. உனக்கு என்ன ஆகும்? சுத்தமான பிறகு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. கரெக்ட் இல்லையா? அந்த கல்லு இதுல தேவன் அவருடைய கற்பனைகளை கொடுத்திருந்தாங்க. அது கை கொண்டு நடந்தா உனக்கு நீ என்ன ஆகுவ? ஆசீர்வதிப்பதற்கு முன்னாலே நீ சுத்தமாயிடு முதல்ல. அதே மாதிரி இந்த கச்சாடைகள்ல இருக்கிற தண்ணிய எடுத்துக்கிட்டு நீங்க உங்களை கழுவிக்கிட்ட என்ன ஆகுவீங்க? சுத்தமாயிடுவீங்க இல்லையா? பாருங்க, சத்தியத்தை எப்படி தேவன் வச்சிருக்காங்கன்னா, அந்த கல்ல இருக்கிற லா எடுத்துக்கிட்டு நீங்க கை கொண்டா நீங்க சுத்தமாயிடுவீங்க. இங்க எகுதி ஜனங்க இந்த தண்ணியை எடுத்த கை கால் கழுவுனா என்ன ஆகுவேன்? ஒரு கான்செப்ட் என்ன? சுத்தமாகிறது தான் இல்லையா? சோ அங்க எவ்வளவு கச்சாடைகள் இருந்தது? 6 கச்சாடைகள் இருந்தது. 6 அப்படின்னா சத்தியவேதத்துல என்ன? 6 சத்தியவேதத்துல என்னத்தை குறிக்குது நமக்கு? இம்பர்ஃபெக்ட், அதாவது அப்பரிபூர்ணம், இம்பர்ஃபெக்ட் அப்படின்னுவாங்க. அதுக்கு தான் வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல நம்ம பார்க்கணும் 13-18 என்ன சொன்னேன்? 6 6 6 3 நம்பர் கொடுப்பாங்க. அது என்ன இருக்குது? அசுத்தமானது 666 அப்படின்வாங்க. அதனால 6ன்றது அசுத்தம். பரிபூர்ணம்னா எவ்வளவு நம்பர்? 7 வந்து பரிபூர்ணமான. சோ 6 கச்சாடைகள், அதுல தண்ணி இருக்குது. அதுல எடுத்தாக்கா சுத்தமா, எடுத்து கழுவுனா சுத்தமாயிடுவாங்க. சோ அந்த கச்சாடைகள் எதுக்குதான் குறிக்குதுங்க? தேவனுடைய ஏன் உங்களை கேள்வி கேட்கறதுன்னு தப்பா எடுக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடும். நீங்க வந்து யார் கேட்டாலும் வந்து கிளியரா சொல்லுவாங்க கச்சாடை எது குறிக்குது அப்படின்னாக்கா, தேவன் கொடுத்த கற்பனை. கல்லுல தான் கொடுத்தாங்க. அந்த கற்பனை நீங்க கை கொண்டா நீங்க சுத்தமாகுவீங்க. அதே மாதிரி கல்லுல இருக்கிற தண்ணியை எடுத்து நீங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு என்ன ஆகுவீங்க? சுத்தமாயிடுவீங்க. அதனால அந்த கல்லு ஜாடி எதுக்குதான் ஒப்பிட்டு இங்க சொல்றாங்க? ஆன்மீக ரீதியில் ஏற்படும் போது யாருக்கு எதுக்கு பிடிக்குதுங்க? தேவன் கொடுத்த கல்லுல கொடுத்த கற்பனையை என்ன ஆகுதுங்க? குறிக்குது. ஓகே. சோ இப்ப தேவன் கொடுத்த கல்லுல கொடுத்த அந்த கற்பனை நல்லதா கெட்டதா? தேவன் கொடுத்தது. ஏன்னா அது வந்து
பரிபூர்ணப்படுத்தலையா மனுஷனை, அது கை கொண்டு நடக்கல அவங்க. ஆனாலும் அது என்ன ஆகலையா, அது என்ன பண்ணி பரிபூர்ண இல்லாத கற்பனை அப்படின்னு சொல்லி யாரதான் சொல்றாங்க? பவுல் சொல்றாங்க. ஒரு வசனத்துல நான் படிச்சிடலாம். ஹெப்ரேயர் 7வது அதிகாரம் 19வது வசனத்துல. ஹெப்ரேயர் 7வது அதிகாரம் 19வது வசனம். ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதே பூரணப்படுத்துகிறது. பாருங்க என்ன சொல்லுது, நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பரிபூர்ணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வரவைப்பதும் பூர்ணப்படுத்துகிறது. அப்படி அப்போ நியாயப்பிரமாணம் என்பது பர்ஃபெக்டா இல்லையான்னா, நியாயப்பிரமாணம் பர்ஃபெக்ட். தேவன் கொடுத்த எந்த ஒரு கற்பனையும் என்ன ஆகாதுங்க, தப்பில்லை. ஆனா அது கை கொண்டு நடந்தாங்க பாருங்க, அவருதான் சரியில்லை. ஜனங்க, அதாவது இஸ்ராயல் ஜனங்க, அவங்க சரியில்லாதனால அந்த கற்பனை என்ன பண்ண முடியலங்க, தேவன் கொடுத்த அந்த கற்பனை அந்த ஜனங்களை என்ன பண்ண முடியல, பர்ஃபெக்ட் பண்ண முடியல. அதுதான் சொல்றாங்க. ஆனா தேவன் கொடுத்தது தப்பு அப்படின்னு நினைக்க வேண்டாம். தேவன் கொடுத்தது நல்ல கற்பனை. ஆனா அது கை கொண்டு அவங்க நடக்கல. அதனால அவங்க என்ன ஆகலைங்க, அவங்க பர்ஃபெக்ட் ஆகல, முடியல அப்படின்னு பாக்குறோம். ஓகே, யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம். இன்னொரு வாட்டி படி. தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள். பாருங்க ஏன் அங்க வச்சிருந்தாங்கன்னா, அதுதான், அதாவது 6 கச்சாடை வச்ச முக்கியமான காரணம், அங்க 6 கச்சாடையில தண்ணி இருந்தது. அந்த தண்ணி எடுத்து காலு கை கழுவிட்டா சுத்தமாயிடுவாங்க. சோ தேவன் இதுல எவ்வளவு சத்தியம் வச்சிருக்காங்கன்னாக்கா, கற்பனை கல்லுல கொடுத்தாங்க. கல்லு ஜாடின்றது கற்பனைக்கு ஒப்பிட்டு இங்க பேசுறாங்க சகோதரங்க. சோ இந்த கற்பனை, தேவன் கொடுத்த கற்பனை கை கொண்டு நடந்தா உனக்கு என்ன இருக்குது, சுத்தமாயிடுவீங்க, ஆசீர்வாதம். அதே மாதிரி கல்லு ஜாடியில இருக்கிற தண்ணி எடுத்து நீங்க கை கால் கழுவிங்கன்னா நீங்க சுத்தமாயிடுவீங்க அப்படின்னு பாக்குறோம். ஓகே, இப்போ தண்ணி எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டா என்ன ஆகுங்க, நம்ம சுத்தமா. இப்போ இந்த தண்ணி என்றது என்னத்தை குறிக்குது சத்தியவேதத்துல? தண்ணி என்பது என்னத்தை குறிக்கும்? தேவனுடைய வசனத்தை குறிக்கும். அதுக்கு நமக்கு வசனம் தெரியும், படிக்கலாமா? எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனம். எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனம். அவர் தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து. பாருங்க, அவர் தண்ணீர் முழுக்கினாலே என்ன ஆகுமா, வசனத்தை கொண்டு என்ன பண்ணுவாங்க, திருவசனத்தை. அப்போ தண்ணி என்னது என்னத்தை குறிக்குது, திருவசனத்தை குறிக்குது. இந்த திருவசனத்தின் மூலமா என்ன ஆகுவாங்க, சுத்தமாயிடுவாங்க அப்படின்னு பாக்குறோம். இன்னொரு வசனத்தை படிச்சிடலாம். யோவான் 4:10. யோவான் 4:10. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்தாயானால் நீயே அவரிடத்தில் 4:10. தண்ணியை ஜீவத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க. ஜீவ தண்ணீர். இப்போ தண்ணி எதுக்குதான் ஒப்பிட்டுறாங்க, ஜீவத்துக்கு ஒப்பிடுறாங்க. இப்படி பார்க்கும் பொழுது இந்த தண்ணியை ஊத்துனா அந்த ஜாடியில என்னவா மாறிடுச்சுங்க, அதாவது கலர் என்னவா மாறிடுச்சுங்க, ரெட் கலரா மாறி திராட்சாரசமா மாறிடுச்சு. இப்போ ஏன்னா நமக்கு தெரியும் தேவன் மேஜிக் பண்ண மாட்டாங்க, இது கவனத்துல இருக்கணும். எப்படின்னா இப்போ சினிமால எல்லாம் காட்டுறாங்க, எப்படின்னா ஏதோ மாறி போயிடுச்சு, அந்த மாதிரி இல்லை. ஏன்னா இது எல்லாமே ஆன்மீக ரீதியா தான் நம்ம என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம தியானிக்கணும். இப்போ சுவாமி அதுல தண்ணிய ஊத்து அப்படின்ட்டாங்க. அது தண்ணிய ஊத்துன்னும் போது அது என்னவாதான் மாறிடுச்சுங்க, ரெட் கலர் திராட்சாரசமா மாறிடுச்சு. அப்போ எதைதான் ஊத்துனாங்க அதுல, எது ஊத்துனா தண்ணி திராட்சாரசமா, அதாவது ரெட் கலரா மாறும்? ஏன்னா தண்ணி என்பது இப்ப நாங்க என்ன பண்ண 2 வசனத்துல பார்த்தோம். ஒண்ணு வசனங்களை குறிக்கும், இன்னொன்னு ஜீவனையும் குறிக்கும். இதுக்கு மேலே
வேற ஏதாவது தண்ணியை பத்தி சத்தியவேதத்துல நீங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு வசனத்தை நான் படிச்சிடலாம். சங்கீதம் 36வது அதிகாரம் 8வது வசனம். ஏன்னா இந்த தண்ணி ஊத்துனா திராட்சாரசம், அதாவது ரெட் கலரா மாறணும். என்னதான் ஊத்துனாங்க அதுல படிக்கலாம். 30 சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். பாருங்க, என்ன உமது பேரின்ப நதியினாலே அவர்கள், அது இருக்கு பாருங்க, அந்த வசனத்தை படிமா மேல் அப்படியே பாருங்க. 36:8. உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்த்தீர். இப்போ நதியினால் அப்படின்றாங்க. அந்த நதி எதை குறிக்குது? தண்ணீரை குறிக்குது. கரெக்டா? அடுத்தது 9வது வசனம் படிமா. ஜீவ ஊற்று. பாருங்க, அந்த தண்ணி என்னதான் ஆகுதுங்க? ஜீவ ஊற்று அப்படின்னாங்க. உம்மிடத்துல என்ன இருக்குது? ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சமாய் காண்கிறோம். அதாவது ஃபவுண்டன் ஆஃப் லைஃப் யார்கிட்ட இருக்குதுங்க? இயேசு கிறிஸ்து இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை எதுல ஊத்துனுங்க? அந்த கச்சாடையில ஊத்துனாதான் என்ன ஆகுங்க? திராட்சாரசமா மாறும். அதாவது ரெட் கலர், ஜீவனை கொடுக்கிற ஒரு காரியத்தை செய்கிற ஒரு திராட்சாரசம் என்ன ஆகுங்க? அது மாறும். யாருடைய ரத்தம்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை ஊற்று. அந்த ஃபவுண்டன் ஆஃப் லைஃப் யார்கிட்டதான் இருக்குதுன்னு சொல்றாங்க வசனம்? இயேசு கிட்டதான் இருக்குது. சோ இயேசு இப்ப என்ன பண்ணணுங்க? அவருடைய ஜீவனை என்ன பண்ணணுமா? அதுல ஊற்றணும். ஊட்டினாங்களா? எப்படி ஊட்டினாங்க? ஒரு வசனத்துல படிச்சிடலாம். ஏன்னா தண்ணி எடுத்துட்டு போய் அதுல ரப்புங்கன்னாங்க. ஆனா அது ரப்புனா முடியாது, ஊத்தணும். ஊத்தணுன்ற வசனம் தான் கரெக்ட். இப்போ ஊத்துனாதான் என்ன ஆகுங்க? அந்த தண்ணி திராட்சாரசமா மாறும். தானியேல் ஐசாயா 53வது அதிகாரம் 12வது வசனம். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அதுல ஜீவனை ஊற்றார் அப்படின்ற ஒரு வசனம் வருது பாருங்க. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். பாருங்க, அவருடைய ஆத்மாவை என்ன பண்ணிட்டாங்களா? மரணத்துல ஊத்திட்டாங்களா? அதாவது அவருடைய ஜீவனை யாருகிட்ட எங்க ஊத்திட்டாங்க? இந்த உலகத்துக்காகவும் இந்த உலக ஜனங்களுக்காகவும் தேவனுடைய திட்டத்துக்காக அவங்க உயிரை என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்தார். அப்படின்றதுக்கு அவங்க ஜீவனை ஊற்றினார். அதாவது என்னதான் ஊத்தினாங்க அந்த கச்சாடையில? இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனை, அதாவது ரத்தத்தை அவங்க என்ன பண்ணாங்க? அதுல ஊத்த சொன்னாங்க. இதுதான் ஆன்மீக ரீதியான ஒரு ஞானார்த்தம். அதுல தண்ணி ஊத்துனா ஏன் திராட்சாரசமா மாறிடுச்சுன்னா, இயேசு தன்னுடைய ஜீவனை அதுல ஊத்துனாங்க. எதுல ஊத்துனாங்க? எதுல ஊத்துனாங்க? கச்சாடையில ஊத்துனாங்க. இப்போ கச்சாடை என்னத்தை குறிக்குது? தேவனுடைய கற்பனை. ஏன்னா சுவாமி சொல்லிட்டாங்க ஒரு, ஏன்னா இப்போ இஸ்ராயல் ஜனங்க அந்த கற்பனைகளை கை கொண்டு நடக்கல. இப்ப அதை அப்படியே சைடுல விட்டுறலாமா? கம்ப்ளீட் பண்ணும் இல்லையா? சோ அதுக்குதான் சுவாமி சொல்றாங்க ஒரு வசனத்துல, என்ன சொல்றாங்கன்னா, நான் நியாயப்பிரமாணத்தினாலும் தீர்க்கதரிசனாலும் என்ன பண்ண வரல, அழிக்க வரல. அது என்ன பண்ணதா வந்தேன் நான், நிறைவேற்றதா ஒரு வசனத்தை படிச்சிடலாம். மத்தாயி 5:17. மத்தாயி 5:17. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். நானுங்க இது நினைக்காதீங்க, நான் இதெல்லாம் அழிக்கிறதுக்காக வந்தேன் நினைக்காதீங்க. அப்புறம் நிறைவேற்றுறதுக்காக தான் வந்தாங்க. அப்போ இந்த நியாயப்பிரமாணம் நிறைவேற்றணும்னா யார்தான் அதுல நடத்தணுங்க? இயேசு கிறிஸ்து நடந்து அதுல ஜீவனை
கொடுக்கணும். அப்போதான் என்ன ஆகுங்க, அந்த நியாயப்பிரமாணம் கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா பரிபூர்ணமாகும். அடுத்தது என்ன வருங்க, புதுசா வரும் இல்லையா? ஏன்னா அது கம்ப்ளீட் ஆனதை பழசு போய் என்ன ஆகுங்க, புதுசு வரணும். அதுக்கு தான் என்ன பண்றாங்க, இங்கிலீஷ்ல நீங்க பார்க்கும்போது, do not think that I have come to abolish the law or the prophets. I have not come to abolish them but fulfill them என்றாங்க. பாருங்க, fulfill இங்கிலீஷ்ல என்னங்க, கம்ப்ளீட் பண்றது. அந்த கச்சாடையில தண்ணி எப்படிதான் ரப்புனாங்க, ஃபுல்லா ரப்புனாங்க. ஸோ தேவனுடைய கற்பனையை கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் பண்ணதான் நான் வந்தேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி அவருடைய ஜீவனை அந்த கச்சாடையில என்ன பண்ணிட்டாங்க, ஊத்துனதுனால அது என்னவா மாறிடுச்சுங்க, திராட்சாரசமா மாறிடுச்சு அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் ஊத்துனது யாருங்க, சீஷர்கள். சுவாமி தானே, இல்ல சுவாமி தானே வந்து தியாகம் பண்ணாங்க, அவர் தானே கொண்டு போய் ஊத்தணும், ஏன் சீஷர்கள் ஊத்துனாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ பழைய ஏற்பாடு கொஞ்சம் போயிட்டீங்கன்னா ஒரு 2 வார்த்தைகள் நம்ம பேசிட்டோன்னா இது கிளியர் ஆயிடும். இப்போ பழைய ஏற்பாடுல ஆசாரிப்பு கூடாரத்துல யார் இருப்பாங்க, பிரதான ஆசாரியர் யாரு, ஆரோன். ஆரோனே அந்த கூடாரத்துல எல்லா வேலையும் செய்வாங்களா? தேவன் அவருக்குன்னு என்ன பண்ணிருந்தாங்க, சில வேலைக்காரங்களை கொடுத்திருந்தாங்க. யார் அது, லேவியர்களை கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி புது ஏற்பாடுல வரும் பொழுது யாருங்க, பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து. சோ இயேசு கிறிஸ்துக்கு யார் கொடுத்திருந்தாங்க, தன்னுடைய சீஷர்களை கொடுத்திருந்தாங்க. கரெக்டா? சோ அந்த சீஷர்களுக்கு சொன்னாங்க, நீ போய் என்ன பண்ண. ஏன்னா பழைய ஏற்பாடுல நீங்க பார்க்கும் பொழுது ஆரோன் அந்த கூடாரத்துல வேலை செய்யும் பொழுது அந்த வேலைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஆரோன் வர்றதுக்கு முன்னாலே அங்க ஒரு தொட்டியில தண்ணி வச்சிருப்பாங்க, அது சுத்தம் பண்ணி புது தண்ணி போடுவாங்க. அப்புறம் முன்னால ஒரு பலிபீடம் இருக்கு, அந்த பலிபீடத்துல என்ன பண்ணுவாங்க, சுத்தமாக்கி எல்லாம் வச்சிருவாங்க. எண்ணெய் வெளில ஊத்த மாட்டாங்க, அவங்க உள்ள போய் ஊத்த மாட்டாங்க, இவங்க சுத்தம் பண்ணுவாங்க. இந்த வேலையை என்ன பண்ணுவாங்க, மேல் விசாரிகளை கொடுப்பாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் என்ன பண்ணிருந்தாங்க, வேலைக்காரங்கள் மாதிரி சிஷ்யர்களையும் இன்றைக்கு யார் கொடுத்திருக்காங்க, சபையா இருக்கிற நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த பழைய ஏற்பாடு சொல்லிடுச்சு, நீங்க என்ன பண்ண, அவர் சொன்னது செய், நீ கை கொண்டு நடக்கணும். நீ புரியுதா? இப்ப நாங்க எல்லாம் என்ன பண்ணோம், சும்மா உட்கார்ந்து இருக்கணுமா? இல்ல, நம்ம என்ன பண்ணோம், சுவாமி கொடுத்த அந்த கற்பனைகள் என்ன பண்ணோம், நம்ம கை கொண்டு நடக்கணும். நமக்கு எத்தனை கற்பனை கொடுத்தாங்க, 2 தான் கொடுத்தாங்க. எதுல இருந்து கொடுத்தாங்க, அந்த 10 இப்ப எப்ப ஊத்துனாங்க இல்லையா, அந்த திராட்சாரசத்தை எதுல, அந்த கச்சாடையில அந்த ஒரு தேவனுடைய கற்பனையில ஊத்திட்டு அதை கம்ப்ளீட் பண்ணாங்க, அதுல இருந்து எடுத்து கொடுத்தாங்க 2. அதுக்குதான் அன்பின் பிரமாணம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அன்பின் பிரமாணம் அப்படின்னு சொல்றது நம்ம பார்க்கிறோம். சோ அதுல இருந்து 2 கற்பனைங்க நம்ம கொடுத்துட்டாங்க, 10 கொடுக்கல. இப்ப என்ன பண்ணாங்க, 2 கொடுத்துட்டாங்க. ஓகே ஓகே. இப்போ இன்னொரு வாட்டி உங்களுக்கு மனசுல பதிவு, இன்னொரு ஒரு லைன் ரிப்பீட் பண்ணிடுறேன். கல்லு ஜாடி தண்ணி என்ன, ஜீவனை குறிக்கும். அப்புறம் கல்லு ஜாடி என்ன, கற்பனை நியாய பிரமாணத்தை குறிக்கும். அப்போ கிறிஸ்து நியாய பிரமாணத்தை முழுவதும் நிறைவேற்றுவதற்காக என்ன கொடுத்தார், தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இப்ப கொடுத்த உடனே என்னாச்சுங்க, அந்த தண்ணி திராட்சாரசம் சிவப்பு கலர்ல மாறி போச்சு. எப்போ கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தாங்களோ அது சிகப்பு கலரா மாறி போச்சு. இந்த திராட்சாரசம் சுவாமி என்னத்த சொல்றாங்க பாருங்க பிரதர், கரெக்ட். புது உடன்படிக்கைய கரெக்ட் இல்லையா? சுவாமி கடைசி போஜனத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு பாத்திரத்துல திராட்சரசம், அதாவது இது என்னுடைய ரத்தம், இது என்ன இருக்கு, இது புது உடன்படிக்கையின் ஆதாரம், அடையாளம். அப்ப ஒரு வசனத்தை படிச்சிடலாம், லூக்கா 22:20. லூக்கா 22:20.
போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை அப்படின்ட்டாங்க. பாருங்க, இப்ப பழைய உடன்படிக்கை என்னாச்சுங்க? கம்ப்ளீட் செய்து பழைய உடன்படிக்கை இஸ்ராயல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த பழைய உடன்படிக்கை என்னாச்சுங்க? க்ளோஸ் ஆச்சு. அவங்க கொடுத்த டைமு க்ளோஸ் ஆச்சு. அப்புறம் அவங்களுக்கு தேவன் கொடுத்திருந்த உடன்படிக்கை, அதாவது எல்லா காரியங்களும் க்ளோஸ் ஆச்சு. அடுத்தது தேவன் சொல்லுவாங்க, என்ன சொல்றாங்க? நான் ஒரு நாள் என்ன பண்றேன், கடைசி காலத்துல நான் என்ன பண்றேன், உங்களோட புது உடன்படிக்கை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னுங்க. யாருக்கிட்ட? இஸ்ராயல் ஜனங்கள்கிட்ட. இப்ப பழைய உடன்படிக்கை க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப புது உடன்படிக்கை பண்ணணும்ல. அந்த உடன்படிக்கை எதுங்க? ஒரு வசனத்தை படிச்சிடலாம். ஜெரேமியா 31:31. ஜெரேமியா 31வது அதிகாரம். இதுவும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படின்றாங்க. புது உடன்படிக்கை யார் பண்றாங்களா? தேவன் பண்றாங்க. புது உடன்படிக்கை இஸ்ராயல் ஜனங்களோடும் யூத ஜனங்களோடும் என்ன பண்ற? புது உடன்படிக்கை பண்றேன். இப்ப அந்த புது உடன்படிக்கை எதுதான் இருக்குதுங்க? இப்ப இயேசு பண்ண தியாகம், அவருடைய ரத்தம் தான் புது உடன்படிக்கை என்ன பண்ணுதுங்க? அது குறிக்குது. சோ இப்ப அந்த புது உடன்படிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, திராட்சாரசம், அதாவது குட் வைன் அப்படின்றாங்க இங்கிலீஷ்ல. திராட்சாரசம் குட் வைன் அப்படின்றாங்க. இந்த திராட்சாரசத்தை சுவாமி என்ன பண்றாங்க? இப்போ கலர் மாறிடுச்சு, திராட்சாரசமா மாறிடுச்சு. என்ன சொல்றாங்க? 2:8, யோவான் 2:8. அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து. பாருங்க, இப்ப என்ன ஆச்சு? சுவாமி என்ன பண்ணிட்டாங்க? இப்போது அந்த தண்ணி திராட்சாரசமா மாறிடுச்சு. அதுல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க? முண்டி அப்படின்றாங்க. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னாக்கா முண்டின்னு வராது. ஏன்னா முண்டியன்னா ஒரு பக்கெட் நிறைய முண்டிக்கிட்டு போகணுமா, இல்ல சொம்பு நிறையாவா அப்படின்னு கணக்கு. பாருங்க, டிரான்ஸ்லேஷன் எங்க மிஸ்டேக்னாக்கா, இங்கிலீஷ் பைபிள்ல கரெக்டா சொல்றேங்க, சம்ன்றாங்க. சம்னா கொஞ்சமா எடுத்து. ஏன்னா உடன்படிக்கை இது யாருக்கு? அவர் ஒருத்தருக்கே இல்ல. உடன்படிக்கை, புது உடன்படிக்கை எல்லா ஜனங்களுக்கும் உலகத்துக்கே போகணும் இது. அதனால பக்கெட்டா எடுத்துட்டு போன்னு சொல்ல, சம் அப்படின்றாங்க. இங்கிலீஷ் பைபிள் இருந்தா நீங்க படிக்கலாம். ஓகே அது இருக்கட்டும், டைம் ஆயிடும். நம்ம என்ன பண்றாங்க? சம் கொஞ்சமா எடுத்துட்டு போய் நீ என்ன பண்ண? பந்தி விசாரிப்பருக்கு என்ன பண்ண? நீ கொண்டு போய் கொடு அப்படின்னாங்க. அவங்க அது சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்க? ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. ஏன் அது ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க? ஏன்னா அந்த திராட்சாரசம் யாரதான் குறிக்குதுங்க? இயேசு கிறிஸ்துனுடைய தியாகத்தை குறிக்குது. புரியுதா? ஏன் அது கொண்டு போய் அவங்களுக்கு கொடு? ஏன்னா மேல் விசாரிப்பர் யாருன்னா யகூத ஜனங்களிலே முக்கியமான புள்ளிகள். அதாவது அந்த இஸ்ராயல் ஜனங்கள்ல அந்த ஆலயத்தை டேக் கேர், அப்புறமா அந்த கல்யாணத்துல ஒரு கல்யாணம் செய்யணும்னா அந்த காலத்துல என்னன்னு ஈவெண்ட் மேனேஜர்ன்னு சொல்லி யகூத ஜனங்க தான் இருப்பாங்க. அவங்க தான் எல்லாமே என்ன பண்ணுவாங்க? கல்யாணத்துல நடக்கிற எல்லா பொறுப்புகளும் அவங்களே எடுத்துக்கிட்டு பொறுப்பு எடுத்து நடத்துவாங்க. வேற எந்த இதுமே வேலை யார் பண்ண மாட்டாங்க? கல்யாணத்துக்காரங்க பண்ண மாட்டாங்க. ஈவெண்ட் மேனேஜர் அனுவாங்க. அவரு தான் பந்தி மேல் விசாரக்கர். ஆனா இன்னைக்கு ஈவெண்ட் மேனேஜர் பண்ணணும்னு என்ன பண்ணுங்க? பிஇ படிக்கணும். அதுக்கு பிஇ இருக்குது. அந்த காலத்துல பாருங்க, ஈவெண்ட் மேனேஜர் அப்படின்றது அப்போ இருந்தது. அவங்க கிட்ட போய் கூட, ஏன்னா அவர் முக்கியஸ்தர். அந்த ஈவெண்ட் மேனேஜர் கொடுத்தாக்க பெரிய ஆளுக்கு கொடுத்த மாதிரி. அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுங்க? ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாங்க. ஏன்னா அந்த திராட்சரசம் என்னதான் இருக்குதுங்க அதுல? இயேசு கிறிஸ்துவனுடைய தியாகம். அவர் இந்த உலகத்துக்காக செஞ்ச தியாகத்தை, அப்புறம் அவர் நமக்காகவும் அப்புறம் பாவத்துக்காகவும் மரணத்துக்காகவும் அவர் கொடுத்த ரத்தத்தின் சத்தியம் எதுல இருக்குதுங்க? அந்த திராட்சரசத்துல இருக்குது. அது அவங்க ருசி பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க? ஏன்னா கேள்வி வரும்,
நியாய விசாரணைக்கார டைம்ல கிறிஸ்து தியாகம் பண்ணாங்க. அவங்க தியாகம் பண்ணி நமக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஏன்னா முதல்ல நான் யாருக்கு தான் வந்தேன்னு சொன்னாங்க சுவாமி? இஸ்ராயல் ஜனங்களுக்கு தான் வந்தேன்னாங்க. அதனால முதல்ல யாருக்கே கொடுக்கணுங்க? இஸ்ராயல் ஜனங்களுக்கே அது என்ன ஆகணும்? பரமாறணும். அந்த திராட்சரசம் பரமாறினாங்களா? எப்படி பரமாறினாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ஆதாரமான வசனம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் பணி 6வது அதிகாரம் 7வது வசனம். அப்போஸ்தலர் பணி 6வது அதிகாரம் 7வது வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்து சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியரில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். பாருங்க, இது என்ன ஆயிடுச்சுன்னா, கிறிஸ்து மரித்த பிறகு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அப்போஸ்தலர்கள் அங்க சொல்லும் பொழுது அநேக ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? கிறிஸ்துவனுடைய சபைக்கு சேர வந்துட்டாங்க. எது? கிறிஸ்துவனுடைய தியாகத்தை பற்றிய, அதாவது நம்ம என்ன பண்ண குட் நியூஸ் அப்படின்ற மாதிரி. இப்ப நம்ம குட் நியூஸ் எது? கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுக்கிற ஒரு குட் நியூஸ். மரணத்திலிருந்து நம்ம விடுவிக்கிற ஒரு காரியத்தை அவரோட ரத்தத்துல இருக்குதுன்னு நமக்கு அது குட் நியூஸ். அந்த குட் நியூஸ் யாருக்கு தான் போய் சேர்ந்துச்சுங்க? இஸ்ராயல் ஜனங்களில் மத்தியத்திலே அந்த அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணும் போது அந்த விஷயத்தை, சுவிசேஷத்தை கேட்டு அநேக ஆசாரியர்களும் என்ன பண்ணிட்டாங்களா? விசுவாசத்துக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப என்ன ஆச்சு? அவங்க அந்த குட் வைனை சாப்பிட்டாங்க. ருசி பார்த்து என்ன சொன்னாங்க? ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு யார்கிட்ட போய் சொன்னாங்க? வசனத்துல பார்க்கும் பொழுது கல்யாண மணவாளனுக்கு சொன்னாங்க. பாருங்க, கல்யாண வீட்டுல இருக்கிற முதலாளிக்கு சொல்லல, ஆனா அங்க யார்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க? மணவாளனுக்கு சொல்றாங்க. மணவாளன் ஏன் சொல்றாங்க அப்படின்றது நம்ம முன்னால பார்க்கலாம். ஓகே, இது அடுத்த இன்னொரு வசனத்துல நாம் பார்க்கலாம். இது இன்னும் யார் இந்த இஸ்ராயல் ஜனங்களை இந்த ஒரு திராட்சாரசத்தை ருசி பார்த்தாங்க அப்படின்னு இன்னும் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் பணி 18வது அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் பணி 18. பாருங்க, ஜெப ஆலயத்தின் தலைவர், அதாவது இவரு சினகாக் லீடர்ஸ், இவங்க என்ன பண்ணாங்களா? அந்த கிறிஸ்பு என்கிற ஒரு தலைவன், ஜபாலயத்தின் தலைவர், இவர் பேரு கிறிஸ்பு அப்படின்ற இவர் என்ன பண்ணாங்களா? தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானார். பாருங்க, எப்படி விசுவாசம் உள்ளவனானார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பவுல் சொன்ன சுவிசேஷத்தை கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இன்ஸ்பயர் ஆயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க? கிறிஸ்துவ சபைக்கு போய் சேர்ந்தாரு. அப்போ என்ன ஆச்சு? இவங்க என்ன பண்ணிட்டாங்க? முதல்ல யாரை இப்போ அந்த திராட்சரசத்தை சுவை பார்த்தாங்க? இஸ்ராயல் ஜனங்க. அதாவது இஸ்ராயல் ஜனங்களை யார் பார்த்தாங்க? இல்ல, இஸ்ராயல் ஜனங்களை லீடர்ஸ், அதாவது முக்கியமான புள்ளிகளை தான் இப்ப என்ன பண்ணிருக்காங்க? அந்த திராட்சை. ஏன்னா சுவாமி என்ன பண்ணுங்க, கொஞ்சம் எடுத்துட்டு போய் மேல் விசாரக்காரருக்கு கொடுங்க அப்படின்னு, கல்யாண மேல் விசார கொடுங்க நாங்க, அதாவது ஈவெண்ட் மேனேஜர் கொடுங்க, அதாவது முக்கியமான ஆளுங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. முக்கியமான ஆளுங்கள் யாரும் பார்த்தோம்? ஜபயாலத்தின் தலைவர், ஆசாரியர், இவரெல்லாம் யகுத ஜனங்கள் என்னங்க முக்கியமான மனுஷர்கள். முதல்ல அவங்க ருசி பார்த்துட்டாங்க. சோ இன்னும் யார் ருசி பார்க்கலங்க? யாரு? இல்லைங்க, கல்யாணத்துல மேல் விசாரக்காரன் கொடுத்துட்டாங்க, அந்த பந்தி விசாரிப்பர் கொடுத்தாச்சு. இப்ப இன்னும் அந்த கல்யாணத்தை அந்த ருசி பார்க்காம இருக்கிறதா இருங்க? கல்யாணத்துக்கு வந்தவங்க இல்லையா, அன்ன ஜனங்களும் இருப்பாங்க, யகுதி ஜனங்களும் இருப்பாங்க. கரெக்ட் இல்லையா? கல்யாணத்துக்கு ஒருத்தர் யகுதி ஜனம் மட்டும் வந்திருப்பாங்க, அக்க பக்கத்துல இருக்கிற அன்ன ஜனங்களும் வந்திருப்பாங்க. சோ எல்லாருமே இன்னும் என்ன பண்ணலங்க? டேஸ்ட் பண்ணல. யார்தான் பண்ணிருக்காங்க? இப்போ முக்கியமானவங்க பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க முதல்ல பாத்தீங்க இல்லையா, என்ன பாத்தீங்க? 2 கண்ணோட்டம் பாத்தீங்க. ஒண்ணு 7வது நாள், இன்னொன்னு 3வது நாள். இப்போ நாங்க எத்தனாவது நாள்ல நிக்கிறோம்? கரெக்டா? 7வது நாள்ல இப்போ நாங்க இருக்கிறோம். இப்போ நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்?
இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ருசி பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? அந்நிய ஜனங்களாகிய நாங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். இஸ்ராயல் ஜனங்க எப்ப பார்க்கறாங்கன்னு முன்னால பார்க்கலாம். சோ இப்போ இந்த 7வது நாள்ல இப்ப நிக்கிறோம். இந்த 7வது நாள்ல நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை நாங்க வசனத்துல என்ன பண்ணோம்? 3வது நாள் அப்படின்னாங்க. இது எப்படி நம்ம கணக்கு எடுக்கணும் அப்படின்னும் போது, சத்தியவேதத்துல கிறிஸ்துவுக்கு ஒரு நாள் எவ்வளவு நாளுங்க? 1000 நாள். 3 நாள் அப்படின்னா எவ்வளவுங்க? 3000 வருஷம். கரெக்ட் இல்லையா? இப்போ கிறிஸ்து வந்து எவ்வளவு நாள் ஆச்சுங்க? 2000 வருஷம் முடிஞ்சிச்சு. இப்ப எத்தனாவது நாள் எடுக்குதுங்க? 3வது நாள் நடக்குது. கரெக்ட் இல்லையா? ஏன்னா பாருங்க, கிளியரா பண்ணிக்கங்க. நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பாருங்க, 2 கண்ணோட்டம் பண்ணும் போது 2 விதமான ஒரு கண்ணோட்டத்துல இந்த வசனத்தை நம்ம கவனிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி நீங்க போனாலும் அந்த வசனம் அப்படியே கொண்டு போய் இந்த சேர்த்து உங்களுக்கு. 7வது நாள் அப்படின்னா கூட நாங்க நிக்கிறது எந்த நாளுங்க? 7வது நாள். 3வது நாள் அப்படின்னு சொன்னப்போ அந்த கிறிஸ்துவனுடைய 3வது நாள்ல, அதாவது கிறிஸ்துவனுடைய வந்து போய் 2000 வருஷம் ஆச்சு. இப்போ 3வது 1000 வருஷம், அதாவது கிறிஸ்துவனுடைய 1000 இயர் கிங்டம்ல இப்ப என்ன இருக்கிறோம்? நாம நிக்கிறோம். இது விசுவாசிக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க தெரியாது. ஆனா நாங்க விசுவாசிக்கிறோம். நீங்க எப்படி பண்றீங்க? நான் அது வந்து கம்பல் பண்ண மாட்டேன். நாங்க இப்போ கிறிஸ்துவனுடைய 1000 இயர், அதாவது 3வது நாள்ல நிக்கிறோம். அதாவது நாள் கணக்குல 7வது நாள், வசனத்தின்படி பார்க்கும்போது 3வது நாள். ஓகே. இப்போ 3வது நாள் அப்படின்னும் பொழுது இஸ்ராயல் ஜனங்களுக்கு 3வது நாள் எப்படிதான் கணக்கு நம்ம எடுக்கணும்? அவங்க இப்ப நம்ம 3வது நாள்ல 7வது நாள் நம்ம நிக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை நம்ம அங்கீகரிச்சுன்னா அந்த திராட்சரசத்தை நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சேவிச்சுட்டு இருக்கிறோம். இஸ்ராயல் ஜனங்களுக்கு இன்னும் அவங்க யகூதி ஜனங்க சேவிக்கல இல்லையா? ஒரு வசனத்தை படிக்கலாம். ஓசாயா 6வது அதிகாரம் 1 - 2. ஓசாயா 6வது அதிகாரம் 1 - 2. கொஞ்சம் கவனிங்க, கடைசியை முடிச்சிடுவேன். ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடுவேன். கர்த்தரிடத்தில் திருப்போம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். பாருங்க, ஒரு நிமிஷம். இது யாருக்கு சொல்லிட்டு இருக்காங்க? இஸ்ராயல் ஜனங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நாம் அவரிடத்தில் திரும்புவோம், அவர் நம்மை குணமாக்குவார். ஏன்னா இஸ்ராயல் ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்ணிருந்தாங்க? பனிஷ்மெண்ட் ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. ஏன்னா வசனம் புரியலன்னா இன்னொரு வாட்டி பாருங்க, உங்களுக்கு புரியும். இல்லைங்க, பனிஷ்மெண்ட் ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. காயப்படுத்தினது யாரு? அவருடைய தேவன் தான். அவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க மனசுல என்ன வந்துச்சுங்க? நம்ம காயத்தை குணமாக்குறதுக்கு யாருமே இல்லை, நம்மளை யாரு குணப்படுத்துவாங்க? நம்முடைய தேவன் தான் குணப்படுத்துவாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? அவரிடத்துல திரும்பி போயிடலாம் அப்படின்னாங்க. எவ்வளவு நாள் இஸ்ராயல் ஜனங்களை தேவன் வெளியே துரத்திருந்தாங்க? 2000 வருஷம் இல்லைங்க, 2 நாள் தானே வெளியே அனுப்பிச்சினாங்க. இஸ்ராயல் தேசத்துல அவங்களை இருக்கவே உள்ள தேவன் அவங்க பண்ண தப்புக்கு வெளியே அனுப்பிச்சுட்டாங்க. அதுதான் 2 நாள் அப்படின்னு. ஒரு வாட்டி பாருங்க வசனத்தை, உங்களுக்கு புரியும். 2 நாளுக்கு பின்பு. 2 நாளுக்கு பின்புன்னா 2 நாள் எதுங்க? 2000 வருஷம். ஏன்னா ஒரு நாள் கிறிஸ்துவுக்கு என்னங்க 1000 வருஷம் பார்த்தா, இப்ப 2 நாள் எங்க இருந்தாங்க? வெளியே இருந்தாங்க. அந்த 2 நாள் அவங்களுக்கு பட்ட கஷ்டம் என்ன? படிங்க. அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். இப்போ வந்து 2 நாள் அவங்க கஷ்டத்துல இருந்தாங்க, 3வது நாள் எழுப்புவாங்க. அதாவது 3வது நாள் இயேசு கிறிஸ்துனுடைய 1000 வருஷம் அரசாட்சி காலம். இப்போ வந்து இஸ்ராயல் ஜனங்க உயிர்ப்பிப்பாங்க 3வது நாள்ல அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசன்னம் வந்த காலம் இது 1874. ஏன்னா நம்முடைய மூத்த சகோதரர் பாஸ்டர் சொல்ற மாதிரி 1874. எப்போ அந்த 2000 வருஷம் அந்த டைம் முடியுதோ அப்ப என்ன பண்ணிட்டாங்க? தேவன் அவருக்கு உயிர் கொடுத்து இஸ்ராயல் ஜனங்களுக்கு அவர் இடத்துக்களை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க? 2000 வருஷமா இல்லாத அந்த நிலத்தை அவங்களுக்கு கொடுத்து
என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தரா கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு ராஜ்யம் கொடுத்துட்டாங்க. ஆனா நமக்கு எப்படி ஃப்ரீடம் வந்துச்சு? இந்தியா தேசத்துக்கு ஃப்ரீடம் எப்படி வந்துச்சு? ஆ? ஆ? அதாவது நாம ஃப்ரீடம் எடுத்தது எப்படி என்னாக்கா, கோடிக்கணக்கான ஜனங்க ரோட்ல இறங்குனாங்க, காந்திஜி கூட இறங்கி ஃபைட் பண்ணி வாங்கினாங்க. இஸ்ரேல் ஜனங்க ஏன் வித்தியாசம் சொல்றேன்னா, தேவன் சொன்ன வார்த்தை என்ன இங்க, 2வது நாள்ல நான் உனக்கு என்ன பண்றேன், ஸ்வஸ்தமாக்கி உன்னிடத்துல வச்சிடுறேன் அப்படின்னாங்க. இஸ்ராயல் ஜனங்க ஏதாவது ஃபைட் பண்ணாங்களா? ஒவ்வொருத்தரா கொண்டு போய் சேர்த்துனாங்க. கடைசியில அந்த பிரிட்டிஷ்காரங்க மனசுல வர்ற மாதிரி பண்ணிட்டாங்க. இஸ்ராயல் ஜனங்கள் யெகூத ஜனங்களுக்கு நிலம் கொடுக்கணும், ஏன்னா அவங்க இருந்த இடமே அதுதான் சொல்லி அவங்களே கன்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. தேவன் சொன்ன வார்த்தை, ஒரு வாட்டி தேவன் சொல்லிட்டு அந்த வார்த்தை என்ன பண்ணாதுங்க, அதனுடைய காரியத்தை முடிக்காம என்ன ஆகுதான், திரும்பி வர. சோ பாருங்க, தேவன் சொன்னாங்க ஒஷாயில, 2 நாளுக்கு பின்பு நான் உங்களை என்ன பண்றேன், குணமாக்குறேன் அப்படின்னாங்க. அது எப்போ நம்ம குணமாக்குனாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்குதான் ஒரு அதிகாரத்துல எசேக்கியேல் கூட எழுதிட்டாங்க. என்ன எழுதிட்டாங்க, 37வது அதிகாரத்துல உளிர்ந்த எலும்புகள் அப்படின்ற பாடம் படிச்சிருப்பீங்க. அந்த எலும்புகள் யாருன்னு தான் சொல்றாங்க. 37:11 இது யாரு அப்படின்னுங்க, இஸ்ராயல் ஜனங்க. இவ்வளவு நாள் இல்ல, அவங்கள கொண்டு வந்து என்ன பண்ணிட்டேன், அந்த இடத்துல சேர்த்துட்டு அப்படின்னாங்க. ஓகே, 3வது நாள் என்ன பண்ணிட்டாங்க, குணமாக்கி அங்க கொண்டு வந்துட்டு இன்னும் ருசி பார்க்கல அவங்க. இதே சமயத்துல இந்த 1000 வருஷ அரசாட்சி காலத்திலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தேவன் ஆசீர்வாதமும் கொடுக்கணும். அந்த ஆசீர்வாதம் வரணும்னா தேவனுடைய எல்லா விஷயங்களும், கிறிஸ்துவனுடைய எல்லா தியாகமும் அவங்களுக்கு போய் சேரணும் இல்லையா. அந்த ரத்தம், திராட்சரசம் இயேசு கிறிஸ்துவனுடைய தியாகத்தை குறிக்குது. அந்த தியாகம் அவங்களுக்கு என்ன ஆகணுங்க, இஸ்ராயல் ஜனங்களுக்கு புரியணும். அது என்ன ஆகுங்க, நிச்சயமா இந்த 1000 வருஷ அரசாட்சி காலத்துல அவங்க கிறிஸ்துவனுடைய 1000 அரசாட்சி காலத்துல அவங்க புரிஞ்சு கொள்ளுவாங்க, திருப்பி அதை சேவிப்பாங்க. அதுக்குதான் என்ன பண்ணாங்க, தேவன் எப்போ அவங்க அந்த சமயம், பவுல் சொல்றாங்க இல்லையா, 11வது அதிகாரத்துல சொல்லுவாங்க, ஒரு காலம் தேவன் வச்சிருக்காங்க, அவங்களுடைய மனசுல என்ன பண்ற, என்னுடைய ஆவியை ஊற்றுவே, ஊற்று என்ன பண்ற, என்னை அங்கீகரிக்கணும், என்னுடைய குமாரனை அங்கீகரிக்கிற ஒரு மனோபக்குவத்தை யார் கொடுத்துடுறாங்க, இஸ்ராயல் ஜனம் கொடுத்துருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க, அது சேவிச்சு ருசி பார்த்துருவாங்க இல்லையா. இப்ப பாருங்க, அவங்க ருசி பார்க்கும் பொழுது இந்த 3வது நாள்லயே ஆசீர்வாதம் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா கொடுக்குறேன்ட்டாங்க. அந்த 3வது நாள்ல ஆசீர்வாதங்கள் அதிகமா இருக்கு. அதாவது கிறிஸ்துவனுடைய 1000 அரசாட்சி காலத்துல ஆசீர்வாதம் நிறைய பேருக்கு இருக்கு, அந்நிய ஜனங்களுக்கு இருக்கு, இஸ்ராயல் ஜனங்களுக்கு இருக்கு. இதே காலத்துலதான் எல்லாருக்குமே ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. பாருங்க, ஒரு வசனத்தை படிச்சிடலாம். யோவேல் 3வது அதிகாரம் 18வது வசனம். யோவேல் 3வது அதிகாரம் 18வது வசனம். அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். பாருங்க, இது எப்போ நடக்கும், 3வது நாள்ல நடக்கும். எப்போ, இயேசு 3வது நாள் எதுங்க, இயேசு கிறிஸ்துனுடைய 1000 வருஷம் அரசாட்சி. அந்த காலத்துல என்ன ஆகுமா, அந்த திராட்சரசம் எங்கிருந்த ஊத்தப்படுதுங்க, மலையிலிருந்து ஊத்தப்படுதா. யாருக்கு ஊத்துவேன்றாங்க, ஒரு வசனம் அதுவும் படிச்சிடலாம். ஆமோஸ் 9வது அதிகாரம் 13வது வசனத்துல, ஆமோஸ் 9வது அதிகாரம் 13வது வசனத்துல, என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே, என்னமா என் ஜனத்தின் என்றாங்க. என் ஜனம்ன்றது யாருங்க, இஸ்ராயல் ஜனங்கள். படிமா அப்படியா, என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசலுக்குள் பிரவேசியாமலும் 9:13 அறுக்கிறவனையும் திராட்சை பழங்கள் ஆலையாட்டுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிரித்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறது. பாருங்க, பர்வதங்களில என்னவா பொழியுமா, திராட்சரசமா பொழியும். அதாவது திராட்சரசம் என்ன ஆகுங்க, பர்வத்தத்துல இருந்து, மவுண்டன்ல இருந்து என்ன ஆகுமா, வரியும்.
ஏன் நம்ம சத்தியவேதத்துல தேவனோட ராஜ்யம், அப்புறம் தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாமே எதுதான் குறிக்குதுங்க? மலை மலை அப்படி ஏன் மலை மலைன்னு குறிக்குது? மலை என்ன? தேவனுடைய ராஜ்யம். ஏன் மலையில தான் இருக்குது தேவனுடைய ராஜ்யம்? ஏன்னா நிறைய வசனங்க பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யம் மலை, மலை இருந்தா என்ன ஆகும்? ஆசீர்வாதம் வரும், எல்லாமே வரும். ஏன் மலை மலை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமியில மலை, அதாவது தேவனுடைய ராஜ்யம் எங்க இருந்தது முதல்ல? தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில எங்க இருந்தது? ஏதேன் தோட்டத்துல இல்லையா? இப்ப ஏதேன் தோட்டம் எங்க இருந்தது? பாருங்க, ஒரு குழு கொடுக்க உங்களுக்கு. இந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து என்னதான் வருங்க? தண்ணி 4 இது காலுவை மாதிரி என்ன பண்ணும், பொழிஞ்சு வரும். என்ன அது தண்ணி எங்கிருந்து வந்துச்சு? ஏன்னா 95% நதிகள் எங்கதான் பொறுக்குதுங்க? மலையில தான் பொறுக்கும். சோ ஏதேன் தோட்டம் அப்ப எங்கதான் இருந்ததுங்க? மலையில இருந்தா அந்த மலையில இருக்கும் போது அங்கிருந்து 4 நதிகள் என்ன ஆச்சுங்க வந்தது. ஒரு குழு ஆச்சா? அடுத்தது இன்னொரு குழு இருக்குது. எசேக்கியேல் 28:14 நாங்க பாக்குறோம். என்ன பண்ணுங்க? லூசிஃபருக்கு சொல்றாங்க, நான் ஏதேன் என்ற மலைக்கு மேல தோட்டத்துல உன்னை என்ன பண்ணேன்? ஆகாசத்துல உன்னை காப்பாத்துக்காக நான் வச்சிருந்த பரிச்சில்லாது. நீ காப்பாற்றுகிறதற்காக. யாருக்கு இது சொல்றாங்க? இவருக்கு யாரு? லூசிஃபருக்கு பற்றி சொல்றாங்க. படிங்க. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை பாருங்க, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துல உன்னை வைச்சேன். எங்க வச்சாங்களா? தேவனுடைய பரிசுத்த பர்வதம் மலையில, அதாவது ஏதேன் தோட்டம் மலையில இருக்குது. அதை காப்பாத்துறதுக்காக உன்னை எங்க வச்சிருந்த? ஆகாசத்துல வச்சிருந்த. கரெக்டா? அப்போ ஏதேன் தோட்டம் எங்க இருந்தது? மலைக்கு மேல இருந்தது. சோ அந்த ஏதேன் தோட்டத்துல யார் ராஜ்யம் இருந்தது? தேவனுடைய ராஜ்யம் இருந்தது. இதை தேவன் அங்க மலையில கொடுத்துட்டீங்க, பூமியில கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தேவன் ஒரு காரியத்தை அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் செய்வாங்க. மலையில தான் என்ன இருந்ததுங்க? தேவனுடைய ராஜ்யம் இருந்தது. சோ அதனாலதான் மறுபடியும் அந்த மலையில இருந்தா உனக்கு என்ன பண்ற? ராஜ்யத்தை கொடுப்பாங்க, ஆசீர்வாதம். ஏன்னா ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கு சொன்ன இது கை கொண்டு நடந்தா உனக்கு ஆசீர்வாதம் இருக்குன்ட்டாங்க. சோ எல்லாம் என்னென்ன பழைய ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கதான் கொடுக்குறாங்க? மலையில தான் கொடுப்பாங்க. அதனாலதான் நீங்க எங்க பார்த்தாலும் சத்தியவேதத்துல மலை மலை மலைன்னு வந்துச்சுன்னா அது தேவனுடைய. ஏன்னா நீங்க பார்க்கலாம், தேவனை பார்க்கறதுக்கு மோசே எங்க போனாங்க? சீனா மலைக்கு போனாங்க. அப்புறம் இயேசு அவருடைய ஒரு தர்சனம் மறுரூபம் அடையும் போது எங்கதான் கூட்டு போனாங்க? யோவான்னு பேதுருவே மலைக்கு தான் கூட்டு போனாங்க. அப்புறம் பொழுதுனிக்கு இயேசு எங்கதான் போயிட்டு இருப்பாங்க? மலைக்கு தான் ஜபம் பண்ண போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை இது எங்கதான் வருதான்? மலைக்கு மேல் தான் வரும் இல்லையா? ஏன்னா அநேக வசனங்களுக்கு இயேசு அவருடைய 2ஆம் வருகையும் இந்த மலையில தான் வரும் அப்படின்னு இருக்கு. இப்படி இருக்கிறதுனால மலை என்ன? தேவனுடைய ராஜ்யம். அதனாலதான் சத்தியவேதத்துல மலை மலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா? அன்னைக்கு ஒரு பாடம் எடுத்தது உங்க எடுத்தனா தெரியாது. மலைன்னா 2 மலை சொல்லிட்டேன் உங்களுக்கு இல்லையா? உங்ககிட்ட பண்ணலையா அந்த பாடம்? 2 மலை இந்த பூமியில 2 மலை அப்படின்னு யாரதான் குறிக்குதுங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு 1 கொரிந்தியர் 10:4 என்ன சொல்றாங்க? படிக்கலாம். ஞானமலை அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஞான கண்மலை. ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை தண்ணீரை குடித்தார்கள். பாருங்க, அந்த ஞான கண்மலை அப்படின்றது யாருங்க? அந்த மலை, அந்த கண்மலை கிறிஸ்து. யாருங்க அது மலை? இயேசு கிறிஸ்து. இன்னொரு மலை யாருங்க? பிதாவாகிய தேவனுக்கு.
படிச்சிடலாமா? ஒரு வசனம் ஒரு வருஷம் படிச்சிடலாம். அது நான் உங்களுக்கு பாடம் பண்ணியிருந்தேன்னு நினைச்சேன். நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது அது பாடிக்கிறேன். அதாவது ஐசாயா 26வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலை. பாருங்க, இன்னொரு மலை யாருங்க? யெகோவா தேவன் கூட என்னங்க? நித்திய கன்மலை. அப்போ நம்ம கிட்ட 2 மலைகள் இருக்கு. அந்த 2 மலைகள் நோக்கி தான் இன்றைக்கு நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். கரெக்டா? அந்த 2 மலைகள் நோக்கி, அதுக்குதான் பொழுதனிக்கும் சத்தியவேதத்திலே மலை அப்படின்னு வந்தா தேவனுடைய ராஜ்யம். சோ இதுக்கு ஒரு பாடம் இருக்கு. அதாவது சங்கீதம் 121வது அதிகாரம் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. அது என்னதான் குறிக்குது அப்படின்னு நெக்ஸ்ட் டைம் நான் இப்போ நான் பேசுறேன். 121வது சங்கீதம் ரொம்ப அருமையா இருக்கு. அந்த 121வது சங்கீதம் 1லிருந்து 8 வசனம். அது நம்ம அப்படியே பார்க்க. ஓகே, இப்ப நம்ம பாடம் மாறி போயிடும். சோ ஓகே, இப்ப என்னாச்சு? ஏதேன் தோட்டம் மலைக்கு மேல இருக்கு. தேவனோட ராஜ்யம் எங்கதான் வருதுங்க? மலைக்கு மேல் தான் வரும். இப்போ இந்த 7வது நாட்டுல நாங்க என்ன பண்ணிட்டோம்? எல்லாம் திராட்சரசத்தை அந்நிய ஜனங்களாக நாங்க சேவிச்சுட்டு இருக்கிறோம். நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் அப்படின்னாங்க. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்க 3வது நாள் 7வது நாள் தான் வேலை செய்வாங்க. ஏன் செய்வாங்க? டபுள் பிளெஸிங். இது ஞாபகத்துல இருக்கட்டும். நீங்க இருக்கிற இப்போ காலத்துல நீங்க இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனையும் அதிகமா நேசிச்சு அவர் பின்பற்றி போனவங்களுக்கு என்ன இருக்குதுங்க? டபுள் பிளெஸிங். இது ஞாபகத்துல வச்சுக்கணும் நீங்க. இல்லைன்னா நம்பிக்கை விட்டு போயிடுவீங்க. டபுள் பிளெஸிங். இந்த டபுள் பிளெஸிங் நமக்கு நிச்சயமா தேவன் என்ன பண்ணுவாங்க? இந்த காலத்துல இருக்கிற நாங்க இயேசு கிறிஸ்துனுடைய தியாகத்தை, அந்த திராட்சரசத்தை ருசி பார்த்துட்டு இருக்கிறோம். நமக்கு டபுள் பிளெஸிங். ஒரு வசனத்தை படிச்சிடலாம். ஐசாயா 61:7. ஐசாயா 61:7. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். பாருங்க, இரட்டத்தனையான பலன் வரும். ஆயிடுச்சுங்க. இன்னொரே வசனம். இரட்டத்தனையான பலன் வரும். இரட்டத்தனையான என்னங்க? டபுள் ஆசீர்வாதம். இந்த 61வது ஐசாயா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையும் இருக்கு, 2ஆம் வருகையும் அதுல குறிச்சப்பட்டிருக்குது. சோ இந்த டபுள் ஆசீர்வாதம் யாருக்கு இருக்குதுங்க? 2வது வருகையில் இயேசு சுவாமி 7வது நாள்ல நிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க? டபுள் ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ டபுள் பிளெஸிங் நமக்கு இருக்குது. இந்த பாடத்துல முழுசா நீங்க பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை நமக்கு தேவன் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. எனக்கு இந்த டபுள் ஆசீர்வாதத்துக்கு நாங்க பங்கு பெறுறதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? பிரயாசப்படணும். நம்மளை நம்ம என்ன பண்ணுங்க? தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒப்பு கொடுக்கணும். அவருடைய கற்பனைகளை, இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா காரியங்களும் நம்ம மனசுல ஏத்துக்கிட்டு, ஏன் இது இன்னைக்கு எடுத்தேன்னா, வருகிற அடுத்த மாசம் என்ன இருக்குதுங்க? பஸ்கா பண்டிகை இருக்குது. இந்த பஸ்கா பண்டிகையில பொதுவா நம்ம என்னதான் தியானிப்போம்? வருஷம் இயேசு கிறிஸ்து பற்றி தான் பேசுவோம். அவர் பட்ட பாடுகள், அவர் நமக்காக செஞ்ச எல்லா காரியங்கள், அப்புறம் அவங்க தியாகம், இதுதான் படிப்போம். இதுலயும் ஒரு தியாகம் நமக்கு இருக்குது. சோ கிறிஸ்துவனுடைய முழு சத்தியமும் இதுல இருக்கு. சோ கிறிஸ்துவை நம்ம இப்போ இந்த 7வது நாட்டுல அருமையாக நம்முடைய ஞானத்திலையும் இதயத்தில் எடுத்துக்கிட்டு அந்த பஸ்கா பண்டிகைனாலே நம்ம என்ன பண்ணுங்க? ஒன்றாக கூடி நம்ம என்ன பண்ணும்? அந்த பண்டிகை ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நான் இந்த வசனங்களை முடிக்கிறோம். ஏன்னா நமக்கு இந்த 7வது நாள் டபுள் பிளெஸிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டபுள் பிளெஸிங் யாராவது வாங்கினாங்களா சத்தியவேதத்துல? கரெக்ட். யோபு என்ன பண்ணாங்க? டபுள் பிளெஸிங் வாங்கினாங்க. அது நேரடியா வாங்கிட்டாங்க தேவன்கிட்ட. இப்போ நாங்க இந்த 7வது நாட்டுல நம்ம உயிரோட இருந்து கிறிஸ்துவனுடைய அடிச்சோடுல நடந்து அவர் வருகிற டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு தேவன் கொடுக்கிற அந்த டபுள் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சோ தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த தேவனுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். பொறுமையோடு கேட்டவங்களுக்கு வணக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்.
முதலாவதாக பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாக நன்றிகளும் சோத்திரங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிதாவாகிய தேவன் இன்றைய நாள்